sir. Okay. Screen தெரியுதா சுரேஷன்? தெரியுது சார். தெரியுது தெரியுது சார். சார். எஸ் எஸ் ஓகே. தெரியுது. எனதருமை லீ குரூப் மெம்பர்ஸ் அவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் திஸ் ஸ்பெஷல் செஷன் ஆன் பீமா ஸ்ரீ த நியூ பிளான் 748. நீங்க நினைக்கலாம் இந்த பிளான்ல என்ன பெருசா பேசுறதுக்கு இருக்கு, இது ஒரு மணி பேக் பிளான் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுலேயும் சில விஷயங்கள் இருக்கு, கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த பீமா ஸ்ரீக்கு ஃபோக்கஸ் கொடுத்து இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ லெட் அஸ் ப்ரே த காடஸ் லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி. இவர்கள் அனைவரும் சப்போர்ட்டோட எங்க குரூப் நல்லபடியா போயின்னு இருக்கு. சரஸ்வதியை வணங்கிட்டு திருவள்ளுவர் பெருந்தகையை வணங்கி விட்டு இது எங்களோட விஷன். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் கூடியமான மட்டும் கடைசி வரைக்கும் இருங்க, ஏன்னா இது இல்லாம ஒரு கேஸ் ஸ்டடி காமிப்பேன், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்கோர்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட், அப்படின்னா தான் அதுல உங்களுக்கு தெரியும். இட்ஸ் பீமாஸ்ரீ. பழைய பீமாஸ்ரீ இருந்தது, 948 became 848. Now it has come out with 748. சேம் வெர்ஷன் தான், நம்பர் தான் மாறி இருக்கு. பட் இந்த 748 பீமாஸ்ரீய சில மோடிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு பிளான் சம்பந்தமா. ஓவரால் மோடிஃபிகேஷன் ஆஸ் பர் ஐஆர்டிஏ சர்க்குலர் எல்லா பிளானுக்கும் வந்திருக்கு. லைக் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன், நேச் 3 months, அந்த மாதிரிலாம் சில மாற்றங்கள் இருக்கு. பெய்ட் அப் 1 year, சரண்டர் 1 year, லோன் 1 year, அதெல்லாம் வந்திருக்கு. தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த பிளான்ஸ், இல்லையா? அது இல்லாம ஒரு சில மாற்றங்கள் இந்த பிளான்ல இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட், கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் இந்த பிளான்னால, இந்த பிளான்ல எப்படி இருக்கு பிரீமியம் ஸ்ட்ரக்சர், இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? மேஜர் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா பழைய பீமாஸ்ரீல 20 வருஷம் தான். -4 இஸ் த பிபிடி, இல்லையா? 14 10, 16 12, 18 14, 20 16. இப்ப 2 டேர்ம் ஆட் பண்ணிருக்காங்க, 24 28. ஏன் சார் 22 ஆட் பண்ணக்கூடாதா, 26 ஆட் பண்ணக்கூடாதான்னு இந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். எனக்கு இந்த கேள்வி வந்தது. பட் ஐ டோன்ட் ஆன்சர். பட் நல்ல எல்லாருக்கும் ஒரு நிறைய கவரேஜ் கொடுக்கணும், பிக் டிக்கெட் பிரீமியம் நம்ம எல்லாரும் விற்கணும். கவரேஜ் இன் தி சென்ஸ் இன்ஃப்ளேஷன் எல்லாம் பீட் பண்ணி பார்த்தா 10 லட்சம் ரூபா மினிமங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பிரீமியம் ரேட்ஸும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஓஹோன்னு இல்லை, கம்மியா தான் இருக்கு வென் கம்பேர்ட் டு த ஓல்டு பீமாஸ்ரீ. அது என்னங்கிறத பார்க்கலாம். மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் மாத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே சரண்டர் வேல்யூ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 year ப்ரொவைடட் ஒரு ஃபுல் பிரீமியம் வந்திருக்கணும் உள்ள. கேரண்டீடு சரண்டர் வேல்யூனா 2 years ஃபுல் பிரீமியம் வந்திருக்கணும். 1 year பிரீமியம் ஃபுல்லா கட்டிட்டு விட்டாச்சுன்னா பெய்டப் ஆயிரும். முன்னாடி 2 வருஷம் இருந்தது, அதுக்கு முன்னாடி 3 வருஷமா இருந்தது, இல்லையா? இதெல்லாம் சில மாற்றங்கள் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த பாலிசிஸ். டெத் பெனிஃபிட் பெய்டப் அதுவும் வந்திருக்கு, ரைட்டா? அது வந்து மினிமம் 105% ஆஃப் த டோட்டல் பிரீமியம் பெய்டு, அதுக்கு குறைஞ்சி இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கு. லோன் கொஞ்சம் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. முன்னாடி 80% 90% இருந்தது பெய்டப் இன்ஃபோர்ஸ் பாலிசிஸுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் இன்ஃபோர்ஸ் அண்ட் பெய்டப் பாலிசிஸுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறி இருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் த சரண்டர் வேல்யூ, ரைட்டா? இது சில மாற்றங்கள். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எல்லா பிளான்லையுமே தூக்கிட்டாங்க. இந்த பிளானை பொறுத்தளவில் அதர் தென் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மிச்ச எல்லா ரைடர்ஸும் அவைலபிள். ஒரே ஒரு கண்டிஷன் இதுல என்ன பார்க்கணும்னா, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் மாத்திரம் 3 times ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுக்கலாம். அது ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஆக்சிடென்ட் இருந்த மனுஷனுக்கு எதுவும் தெரியாது, இல்லையா? 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்தா 30 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா ஒரு கேப் இருக்கு, இல்லையா? அதுல 1 crore மேல போகக்கூடாது. ஜீவன் சிரோன்மணி செப்பரேட், அது இல்லாம இது 1 crore மேல போகக்கூடாதுங்கிற ஒரு ரூல் இருக்கு, கரெக்டா? ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும், ரைட்?
ஒன் செகண்ட். ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? சுரேஷ் ஸ்கிரீன் தெரியறதா? எஸ் சார். ஓகே ஓகே. பிகாஸ் நான் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு திரும்பி உள்ள வந்திருக்கேன். ஸோ ஏபி ரைடர் மாத்திரம் 3 டைம்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற லாஜிக் இருக்கு ஆன் த பேசிக் சம் அஷ்யூர்ட். மிச்ச ரைடர்ஸ்லாம் பேசிக் சம் அஷ்யூர்ட் ஈக்குவலாக தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிடிபி ரைடர் 10 லட்ச ரூபா பாலிசி பேசிக் சம் அஷ்யூர்ட் இருக்குன்னா 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். 5 லட்சம் கொடுக்கலாம், 6 லட்சம் கொடுக்கலாம், 7 லட்சம் கொடுக்கலாம், 8 அந்த மாதிரி கொடுக்கலாம். வேற ஏபி ரைடர் மாத்திரம் 10 லட்சம் கொடுத்தா 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ லுக் பீரியட் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பிளானுக்குமே 15லேருந்து 30 நாள் ஆகிவிட்டது. 30 days from the date of receipt of the policy in electronic form or physical mode, whichever is earlier. That's very very important. இமெயிலில் முதல்ல வந்துருச்சுன்னா அதுலேருந்து 30 days. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஃப்ரீ லுக் பீரியடில் சிலவங்க கேன்சல் பண்ணணும்னா இப்போ யாரும் கை ரைஸ் பண்ண வேண்டாம். கடைசி நேரம் கொஸ்டின் ஆன்சர் உண்டு. இப்போ கை ரைஸ் பண்ணாலும் என்னால் ஒன்றும் ஆன்சர் பண்ண முடியாது, டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அலோ மீ டு டாக். ஓகே. அதனால ஃப்ரீ லுக் பீரியட் 30 days ஆயிடுது. கஸ்டமைஸ்டு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கமிஷன் ஸ்ட்ரக்சர் மாற்றிருக்காங்க. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சீட் அண்ட் நீட் அனாலிசிஸ் டாக்குமெண்ட் அஸ் பார்ட் ஆஃப் தி சூட்டபிலிட்டி அசஸ்மெண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கணும். அது பாலிசி டாக்குமெண்டோட கொடுக்கணுங்கிறாங்க. மந்த்லி பிரீமியம் மினிமம் 3 times 3 மாசத்துக்கு உண்டான பிரீமியம் வாங்கியானுங்கிறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. 2000 ரூபா இருந்தால் ஒரு பிரீமியம் வாங்கினா போகிறோம். 2000 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா 2 பிரீமியம் வாங்கணும்னு இருந்தது. இப்போ 3 மாசம் பிரீமியம். இந்த நேச்சில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக கோட்டாளி மோடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இதனால சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் எல்ஐசி அஃபீஷியல்ஸ் தே ஆர் ஃபேஸிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள். ரைட்டா? ஓகே. இது வரைக்கும் ஓகேயா சுரேஷன் சார்? ஓகே சார். ரைட். ஓகே சார். எல்லாரும் வர எப்போ எவ்வளோ நேரம் வந்தாலும் நீங்கள் மட்டும் அட்மிட் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ நவ் செஷனுக்குள்ளே போகலாம். பீமா ஸ்ரீ இது ஒன்று பழைய பிளான் தான். 948 இருந்தது, அப்புறம் 848 ஆச்சு, இப்போ 748. சேம் வெர்ஷன், சேம் எஸ்பி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. இட்ஸ் ஒரு லிமிட்டட் பேமெண்ட், பார்ட்டிசிபேட்டிங் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளான், எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன்டு ஃபார் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு 10-15 பாலிசி பண்ணாலே எம்டிஆர்டி ஃப்ளைட்டை சீக்கிரம் பிடிச்சிடலாம். பட் ப்ரொவைடட் ஏர்லி ப்ரீமியமாக வாங்கணும். கேரண்டீடு அடிஷன் ஃபஸ்ட்டு 5 இயருக்கு 50 ரூபா. அடுத்த 60 இயர்லேருந்து டில் எண்ட் ஆஃப் த பிபிடி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், guaranteed additions will be given only for the premium paying term, not for the entire policy term. பிரீமியம் கற்ற காலத்துக்கு மட்டுமே guaranteed additions கொடுக்கப்படும், என்டையர் பாலிசி டேர்முக்கு கிடையாது. 5 வருடங்கள் ஃபுல் பிரீமியம் கட்டியிருந்தால் மட்டுமே லாயல்டி அடிஷன் எலிஜிபிள், இஃப் எனி. லாயல்டி அடிஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனாலும் 5 வருடங்கள் கண்டினியூஸா பணம் கட்டி இருந்தால் மட்டுமே, அதுக்கப்புறம் பெய்டப் ஆனாலும் லாயல்டி அடிஷன் உண்டு. டோன்ட் வரி. ஓகே. ஸோ அது பார்க்க வேண்டிய விஷயம். மேக்சிமம் 55 வயசு வரைக்கும் இந்த பாலிசி கொடுக்கலாம். ஜீவன் லாபில் 59 இருந்தது, இதில் 55. அப்போ அதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் பழைய பாலிசியில வந்து 20 தான் இருந்தது. இப்போ 24 அண்ட் 28 2 டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரீமியம் பேயிங் டேர்ம்ங்கிறது பாலிசி டேர்ம் -4 இயர்ஸ், அவ்வளோதான். அது என்ன பிரீமியம் டேர்ம் சூஸ் பண்ணுறோமோ -4. எப்படி வந்து ஜீவன் லக்ஷயாக்கு -3 இருக்கோ இங்கே -4. மினிமம் 8 இயர்ஸ்லேருந்தே கொடுக்கலாம். ஓகே. இந்த 69 சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஐ ஆம் கிவிங் எ பாஸ் நவ். 69 நான் போட்டிருக்கேன். ஏன் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம், கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கலாம். இந்த 69 நான் ஏன் போட்டிருக்கேன்? ஆறுமுகசாமி சார் சொல்லுங்க. அவரை அட்மிட் பண்ணுங்க சார், அட்மிட் பண்ணுங்க. ஆறுமுகசாமி சார்.
சார் சொல்லுங்க சார். 69 வயசுல மெச்சூரிட்டி. ஆ 69 வயசுல முடியுது சார் பாலிசி. 69 வயசுல மெச்சூரிட்டி ஆ கிடைக்கும். எந்த ஏஜ்ல இருந்தாலும் கவர் சீசிங் ஏஜ் 69 முடிஞ்சிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க 55 53 53 வருஷம் அப்படி போட்டிருக்கேன் இல்லையா? இங்க வந்து பிபிடி இதை போட்டிருக்கேன், பாலிசி டேர்ம் போட்டிருக்கேன், இங்க ஏஜ் போட்டிருக்கேன். இதையும் அதையும் கூட்டினீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 69 வந்துடும். யூ கேன் கால்குலேட், போட்டோ எடுத்து கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த 69 போட்டிருக்கேன். ஜென்ரலி சில பாலிசிஸில் 70 75 வயசு வரும். ஆனாலும் இந்த பாலிசியில் ஒரு ரிலாக்ஸேஷன் என்னன்னா 2 டேர்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய சின்ன பசங்களை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற லாஜிக்கில் 69 இஸ் கவர் சீசிங் ஏஜ். அதனோட பாலிசி முடிந்து விடும். மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்டு 10 லட்சம் ரூபா, அதில் மாற்றம் கிடையாது. முன்னாடி 10,000 ரூபா, 1 லட்சம் ரூபா இருந்தது மல்டிபிள், இப்போ 50,000. ரைட்டா? முன்னாடி 1 லட்சம் ரூபா மல்டிபிள்ஸ் இருந்தது, அதாவது 11 லட்சம் 12 லட்சம் 13 லட்சம் கொடுக்கலாம். இப்போ வந்து 10,5 லட்சம் 11 லட்சம் 11 லட்சம் 12 லட்சம் 12 லட்சம் அப்படி கொடுக்கலாம். டெத் பெனிஃபிட் இங்க வந்து எஸ்யூசிங்கிற கணக்குல 1.25. ஸோ 10 லட்சம் ரூபானா 12 லட்சம் ரூபா. தட் இஸ் த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். கரெக்டா? எங்கெல்லாம் டெத் பெனிஃபிட் எவ்வளவு கொடுக்கறோம் அப்படின்னு அஷ்யூர் பண்றாங்களோ அதுதான் கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் ஃபார் செக்ஷன் 10(10)D பார்க்கறதுக்கு உண்டான கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். ஓகே, ரைடர்லாம் எடுத்துக்க கூடாது. ஒரு ரைடர், டேர்ம் ரைடர் மாத்திரம் எடுத்துக்கலாம். சர்வைவல் பெனிஃபிட் இங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பழைய பாலிசி மாதிரி 20 வருஷம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 14 வருஷம்னா 10 12 30% 30%. 16 வருஷம்னா 12 14. இதை வந்து நான் ஒரு சார்ட்டா காமிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சார்ட்ல உங்களுக்கு புரியறதா? லெஃப்ட் சைட்ல டேர்ம் போட்டுட்டேன். எல்லாமே பெர்சன்டேஜ் ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட் பாலிசி அனிவர்சரியில கொடுக்கப்படும். எஸ்பி பேயபிள் ஆஸ் எ பெர்சன்டேஜ் ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட். மேல வந்து பாலிசி இயர், இந்த பக்கம் டேர்ம். இங்க கீழே கொடுத்திருக்கிறதெல்லாம் பெர்சன்டேஜ். ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கிறதெல்லாம் மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஓகே, சோ 14 வருஷம்னா 30 30 40. 16 வருஷம்னா 35 35. ஆப்வியஸ்லி பேலன்ஸ் 30. இந்த எஸ்பி போக என்ன பேலன்ஸ் இருக்கோ தட் இஸ் த மெச்சூரிட்டி பெனிஃபிட். அதை புரிஞ்சுக்கணும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் அதை பார்த்துக்கணும். அந்த மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் சொல்றோம் இல்லையா, அதுதான் எஸ்பி போக கொடுக்கக்கூடியது. கடைசி இன்ஸ்டால்மெண்ட் வில் பி தி மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட். 18னா 40 40 20. ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட். ரெட் கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் எஸ்பிஸ். ஸோ 30 35 40 45 அவ்வளவுதான். அது எஸ்பி வாங்கிடலாம். அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த டயத்தில் நம்ம ஃப்ரெஷ் பாலிசி வாங்கலாம், நல்ல சர்வீஸ் பண்ணலாம், நிவேஷ் பிளஸ் வாங்கலாம், வேற நியூ பாலிசி வாங்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஐடியா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா லாயல்ட்டி எடிஷன் கேரண்டீடு எடிஷன்லாம் கொடுக்கறதுக்கு வேண்டி பாலிசியை ஃபோர்ஸில் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அதுக்கு நம்ம இது வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு 10 பாலிசி 15 பாலிசி பண்ணீங்கன்னா நல்ல ப்ரீமியம் சிக்னிஃபிகண்டா வரும், நல்ல கமிஷன் வரும். எம்டிஆர்டி இஸ் மேட் ஈஸி இஃப் யூ ஆஸ்க் மீ. சரியா? ஸோ இந்த சார்ட் ஒன்று இருந்தாலே போகிறோம், பாலிசி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது இல்லாம லாயல்ட்டி எடிஷன் கொடுக்குறாங்க. லாயல்ட்டி எடிஷன்ஸ் ஆர் நாட் கேரண்டீட். அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. லாயல்ட்டி எடிஷன்ஸ் இஃப் எனி கார்பரேஷன் ப்ராஃபிட் பண்ணினால் அதுல உண்டுனா வருஷா வருஷம் டிக்ளேர் பண்றதுல என்ன உண்டோ அதை கொடுக்குறாங்க. அதனால லாயல்ட்டி எடிஷனை பத்தி கமிட் பண்ணக்கூடாது. ஆனா இண்டிகேட்டிவா சொல்லலாம். பட் இதெல்லாம் கேரண்டீடுன்னு சொல்லலாம். பாலிசி டாக்குமெண்ட்லேயே போட்டு கொடுத்துட்றாங்க இல்லையா? திஸ் மச் பெர்சன்டேஜ், இவ்வளவு கொடுப்போம் இவ்வளவு கொடுப்போம் இந்த பீரியட்ல போடுறாங்களா இல்லையா? ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் 1 or 2 ஆமா சார். ஆமா ரெஸ்பாண்ட் சார். பண்ணுங்க. ஆமா சார். ஆமா சார். ஆமா சார், புரிஞ்சுது. வேற இது வந்து யாராவது நண்பர்களே இந்த பாக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு சார்ட் புரிஞ்சுதா? மொத்த பாலிசி பெனிஃபிட்ஸ் என்ன பணம் வருங்கிறத இந்த சார்ட்ல காமிச்சிட்டேன். சார் அதனால செஷனை முடிச்சிடலாமா? இல்ல. ஓகே ரைட். அதுதான் மெச்சூரிட்டி, எஸ்பி ஆன் மெச்சூரிட்டி சொன்னேன் இல்லையா, அதை நம்ம மேலேயே போட்டு காமிச்சாச்சு. சர்வைவல் ரிவைவல் அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது.
5 வருடங்கள் ஃப்ரம் தி எஃப்யூபி. ஃபர்ஸ்ட் அன்பெய்ட்லேருந்து 5 வருடங்களுக்குள்ள பாலிசி கேன் பி ரிவைவ்டு. அந்த ரிவைவல் பீரியட்ல எஸ்பி ஏதாவது டியூ இருந்ததுன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா ரிவைவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரியர்ஸை ரிவைவ் பண்ண அப்புறம் கொடுப்பாங்க அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறது. ரைட் சார். இப்போ 2 பிளானையும் கம்பேர் பண்ணலாம். ஒன்றும் பெருசா இல்லை, கேரண்டீட் அடிஷன் அதே தான். அதே தான். நீங்க சொல்லலாம் என்ன சார் இது பெரிய பிளானு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மாத்திரம் கிடையாது. பிடபிள்யூபி நம்ம போன வாரம் பேசின மாதிரியே பிடபிள்யூபி இருக்கு. 17 இயர்ஸ்குள்ள மைனரா இருக்கணும். ஆனா மினிமம் பிபிடி 5 வருடங்கள் இருக்க வேண்டும். 25 வயசு வரைக்கும் தான் பிடபிள்யூபி ரைடர் உண்டு. குழந்தையினோடு 25 வயசு அதுக்கு மேல இருந்தா டேர்ம் இருந்ததுன்னா பிடபிள்யூபி பிரீமியம் வெய்வர் கிடையாது. பாலிசிக்கு பிரீமியம் கட்டியாக வேண்டும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுக்கு நான் இலஸ்ட்ரேஷன் கடைசியில் காமிப்பேன். ஐ வில் டேக் 10 minutes ஃபார் தட். ஒரு எக்ஸல் காமிப்பேன். அப்பனா தான் இந்த பிளானோட இது உங்களுக்கு புரியும். அதனால ப்ளீஸ் ஸ்டே டில் எண்ட் ஆஃப் த செஷன். இதெல்லாம் முக்கியம் இருந்தா கூட அதை காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? ஸோ மோடு வந்து எல்லா மோடும் இருக்கு. சிங்கிள் பிரீமியம் மாத்திரம் கிடையாது. கிரேஸ் பீரியடு 30 days, மந்த்லிக்கு மட்டும் 15 days. கரெக்டா? அடிக்கடி கன்னிக்குமார் சார் சொல்வார், எப்போதுமே வெய்வர் ரைடர் பெனிஃபிட் எல்லாமே எடுத்துக்கணும்னா கிரேஸ் பீரியடுக்குள்ள பணம் கட்டியாக வேண்டும். அது நம்மளோட டியூட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். we have to ensure that. okay, we have to ensure that policy is kept in force. பாலிசிய ரெண்டாவது பாலிசி, எல்லா பாலிசி ஒவ்வொரு பாலிசியும் நமக்கு உள்ள வந்தாச்சுன்னா அது நம்ம வீட்டுக்கு உள்ள வர்ற தங்கம் மாதிரி. அதை வெளியில விடக்கூடாது. அந்த தங்கத்தை யாராவது நம்ம கூடியமான மட்டும் அடகு வைப்போமா இல்லை விற்போமா சொல்லுங்க? அன்லஸ் அண்ட் அன்டில் சம் எமர்ஜென்சி ஹேப்பன்ஸ். அப்போ அந்த தங்கம் மாதிரி இந்த ஜொல்லை நம்ம வந்து அந்த பாலிசி நம்மளை வச்சு போக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்படியாவது பணத்தை கட்ட வைக்கணும் கிரேஸ் பீரியடுக்குள்ள. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட் ஃபீ போட்டு கட்டலாம், 6 மாசம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வேற. ரைட்டா? அதுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. அதுக்கு தான் எல்ஐசியில் நேட்ச் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல டெபிட் ஆகும்னு. ஒண்ணும் இல்லாட்டாலும் கஸ்டமருக்கு ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு ரிமைண்டர் அனுப்பிச்சு நம்ம அப்பப்போ மானிட்டர் பண்ணணும். நமக்கு ஏஜென்ட் போர்ட்டல் நம்ம பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் ஆப் வச்சிருக்கீங்க, அதுலயே வந்து அன்பெய்டு எஃப்யூபிலாம் அப்டேட் ஆகிறது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை சர்வீஸ் பண்ணணும். இதுவோ சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு இதுவா இருந்தா கூட எல்லா பாலிசியும், ஒரு பாலிசி உள்ள வந்துருதுன்னா அது வெளியில போகக்கூடாது. அது மெச்சூரிட்டியா தான் போகணும். இல்ல அப்கோர்ஸ் சம்பாவிதம் நடந்தா டெத்து கிளைமா போகும். அந்த மெச்சூரிட்டி போனாலும் அதை திரும்பி உள்ள கொண்டு வரணும், ரீசைக்ளிங். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன டெக்னாலஜி, என்ன பீமா சுகம் என்ன வந்தாலும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணினோம்னா நம்மளை விட்டு யாரும் போக மாட்டார்கள். ஓகே? மோடு ரிபேட் அதெல்லாம் இருக்கு. ஹையர் பேசிக் சம் அஷ்யூர்ட், அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஹையர் சம் அஷ்யூர்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்பில்ட். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. மெச்சூரிட்டியில செட்டில்மெண்ட் ஆப்ஷன். நிறைய பேருக்கு வந்து பணம் எனக்கு தேவையில்லைங்கிறப்ப செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சிலவங்க எனக்கு 15 வருஷம் ரெகுலர் ப்ரீமியம் கேஷ் ஃப்ளோ வேணும், எனக்கு மெச்சூரிட்டி வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு அது வந்து நீங்க 6 மாசத்து வரைக்கும் எழுதி கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. டெத் பெனிஃபிட்டும் அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் எந்தவித மாற்றமும் கிடையாது 748க்கும் 948க்கும். ரைட்டா? அது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டும். ரைட் சார். என்ன சார் கமிஷன்? கமிஷன் ஹேஸ் பின் ரீஸ்ட்ரக்சர்ட், அவ்வளவுதான். 10, 12, 14 பிபிடிக்கு 15%. ஐ திங்க் முன்னாடி 20% இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? 16, 20, 24 எப்போதுமே பிபிடிக்கு தான் கமிஷன் கொடுப்பாங்க இல்லையா? கட்டாத இடத்துக்கு நம்ம எப்படி கமிஷன் கொடுப்பாங்க? பிசினா போனஸ் கமிஷன் அட் தி ரேட் ஆஃப் 40% ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன கட்டுறாங்களோ ப்ரீமியம் அதுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் நான் ஏன் போட்டேன்னா, குவார்டர்லினா 4 குவார்டர் இல்லையா, மந்த்லினா 12 மாசம். அதனால ஃபர்ஸ்ட் இயர்னு போட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம்னு போடக்கூடாது. அதனால செகண்ட் டு 6th இயர் 7.5% ஆஃப் த ப்ரீமியம். எப்போதுமே கமிஷன் கொடுக்குறப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜிஎஸ்டி சேர்த்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். அது ஒன்றும் இட் கோஸ் வித்தவுட் சேயிங்.
செவன்த் இயர் டு கடைசி பிபிடிக்கு 1 இயர் முன்னாடி வரைக்கும் 5 வருஷம் 5%, கடைசி பார்த்தீங்கன்னா 7.5%. எதுக்கு கொடுக்குறாங்க 7.5%? கடைசி வரைக்கும் நீங்கள் பாலிசியை தக்க வச்சுக்கணும், பாலிசியை லேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லாஜிக்கில் தான் கொடுக்குறாங்க இல்லையா? கமிஷன் ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா சுரேஷன் சார்? சார் ஒன்னே ஒன்று டவுட்டு. ஆ அதாவது 2வது வருஷத்துலேருந்து 5வது வருஷம் வரைக்கும் தான் 7%. நீங்க 2வது வருஷத்துலேருந்து 6வது வருஷம் வரைக்கும் 7% போட்டிருக்கீங்களா? இந்த பாலிசி அப்படிதான் மட்டும்தானா? போட்டிருக்காங்க. அப்படிதான், அதுதான் கரெக்ட். அப்படியா? இந்த மற்றதுக்குலாம் இந்த வந்து பிளான்ல அதுதான் 5வது வருஷம் கரெக்ட். வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இந்த பிளான்ல அப்படியா சார்? இதுதான் ஓகே ஓகே. கரெக்ட். ஓகே சார், ஓகே சார். டவுட்டே வேண்டாம், பார்த்துடலாம். சர்க்கிள் கையிலேயே வச்சுருக்கேன். நீங்க சொன்னோன்னே எனக்கும் டவுட் வருது இல்ல? ஆமா, 2 to 5 வரைக்கும் தானே 7% வரும். இல்ல, அப்புறம் அடிஷனல் 6வது. 2ல இருந்து 6வது வருஷம் வரைக்கும் 7.5%. அப்படியே சார். ஓகே சார், ஓகே சார். போட்டது கரெக்ட் தான். ஓகே ஓகே சார், ஓகே சார். ரைட். அடுத்தது பெய்டப். முன்னாடிலாம் 3 வருடம் இருந்தது, அப்புறம் 2 வருஷம் ஆச்சு. இப்போ 1 இயர் ஃபுல் ப்ரீமியம் கட்டிட்டு கட்டாம விட்டுட்டா பாலிசி பெய்டப்பா ஆயிரும். பெய்டப்புக்கு என்ன பெனிஃபிட் உண்டோ அது உண்டு. கரெக்டா? ஸோ பெய்டப் கால்குலேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்துன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ப்ரீமியம் கட்டியிருக்கோம், எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்து அதை வச்சு கால்குலேட் பண்ணால் அந்த ஃபார்முலா பிரகாரம் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன் பெய்டப் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி. ஸோ சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டிங்கிறது பேலன்ஸ் எஸ்பி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி. எப்போதுமே மணி பேக் பிளான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். அதுவும் அதே கால்குலேஷன் தான். மெச்சூரிட்டியில் என்ன சார் கொடுப்பாங்க? எஸ்பி கொடுத்தது போக பேலன்ஸ் சம் அஷ்யூர்ட் இருக்கு, பேலன்ஸ் எஸ்பி இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் மெச்சூரிட்டி. அதை கொடுத்துட்டு அக்ரூட் கேரண்டீட் அடிஷன் கொடுப்பாங்க. பெய்டப் சம் அஷ்யூர்ட்னா மெச்சூரிட்டி பெய்டப், டெத் பெய்டப் சம் அஷ்யூர்ட் 2 இருக்கு. அதுக்கு தக்கன அது கொடுப்பாங்க. டெத் ஆயிடுச்சுன்னா டெத்துக்கு உண்டானது கால்குலேஷன் வேற, மெச்சூரிட்டி பெய்டப் சம் அஷ்யூர்ட்னா அதுக்கு உண்டானது கால்குலேஷன் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் 6 வருஷம் பணத்தை கட்டிட்டு விட்டுட்டாரு வச்சுக்கோங்க, கடைசியில் மெச்சூரிட்டி அப்போ அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதுதான். ஸோ எஸ்பிஸ் அண்டர் பெய்டப் பாலிசி ஷால் பி ஈக்குவல் டு, இதில் எஸ்பியும் உண்டு, ரெடியூஸ்டு பெய்டப் ஆனாலும் அதுக்கு எஸ்பி உண்டு. கரெக்டா? எப்படி நம்ம வந்து ஜீவன் உற்சவுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோமோ, ஜீவன் உமங்க்கு எப்படி கொடுக்குறோமோ, அதே மாதிரி இதுக்கும் உண்டு. வேற மணி பேக் பிளான் 720 அது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. பெய்டப் ஆயிடுச்சுன்னா மணி பேக் பிளான்ல சர்வைவல் பெனிஃபிட் கிடையாது. பெய்டப் கால்குலேஷன்லயே சர்வைவல் பெனிஃபிட் ஆட் பண்ணிடுவாங்க. இங்க அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு 720 கிளாஸ் நான் எடுக்கிற முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பெய்டப் கால்குலேஷன்ல சர்வைவல் பெனிஃபிட் டோட்டல் பேயபிள் வில் பி இன்க்ளூடட். அதனால அந்த பெய்டப் வேலைக்கு உண்டான சர்வைவல் பெனிஃபிட் கிடையாது 721ல. ஆனால் இங்க அது உண்டு. ஜீவன் உமங்களையும் உண்டு, உற்சவ்லையும் உண்டு, லட்சயாலையும் இன்கம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கும் ரெடியூஸ்டு பெய்டப் சம் அஷ்யூர்டுக்கு உண்டானது கொடுக்குறாங்க. கரெக்டா? டெத் ஹேப்பன்ஸ்னா தான். ரைட்டா? ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். எஸ்பி ஆப்வியஸ்லி டெஃபர் பண்ணிக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம். சர்வைவல் பெனிஃபிட் எப்போ நான் அந்த டயத்தில் வாங்கணுங்கிறது இல்லை. ரைட்டா? தென் இந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான், 948க்கு என்னவோ அதே தான். கிளைம் கன்செஷன் எல்லா பாலிசிஸுக்கும் உண்டான மாதிரி தான் கிளைம் கன்செஷன்ஸு, நத்திங் நியூ. ஓகே. 3 வருஷம் 5 வருஷம், 3 வருடங்கள்னா 6 மாசத்துக்குள்ள இறப்பு நடந்தால் மட்டுமே. 5 வருடங்கள் பணம் கட்டியிருந்தா எஃப்யூபியிலிருந்து 1 இயர்க்குள்ள இறப்பு நடந்தால் மட்டுமே பேசிக் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன். நோ ரைடர் பெனிஃபிட். என்ன ரைடர்னா எல்லா ரைடரும் உண்டு, எந்த ரைடர் பெனிஃபிட்டும் கிடையாது கிளைம் கன்செஷன்ல. அப்போ கூடியமான மட்டும் கிளைம் கன்செஷனுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், ஒரு பாலிசி நம்ம உள்ள வந்தாச்சுன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வர்ற மாதிரி அந்த ஜுவல் மாதிரி அந்த ஜுவல்லை விற்கக்கூடாது, அடகு வைக்கக்கூடாது. அதை நம்ம பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ தேவைப்பட்டா அடகு வைக்கிற மாதிரி லோன் வாங்கினா வாங்கி கொடுக்கலாமே தவிர பாலிசியை டிஸ்கண்டினியூ பண்ண விடக்கூடாது. ஆல்ட்ரேஷன்ஸ் ஒன்றுமில்ல, பிடபிள்யூபி ரைடர் ஆட் பண்ணிக்கலாம், ஏபி ஏடிடிபி ரைடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் அதே தான். லோன் முன்னாடிலாம் 2 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க, இப்போ 1 இயர் கழிச்சே கொடுக்குறாங்க. ஆனால் லோன் பர்சன்டேஜ் மாத்திரம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பழைய பிளான்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஸ் பாலிசிஸ்னா 90% ஆஃப் த சரண்டர் வேல்யூ, பெய்டப்னா 80% இருந்தது முன்னாடி இருந்த 948ல.
இப்போ அதை குறைச்சிருக்காங்க. ஏன்னா சரண்டர் வேல்யூ வந்து 1 இயர் கழிச்சு கொடுக்கணுங்கிற லாஜிக் இருந்ததுனால, ஃபோர்ஸில் இருந்ததுன்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி வாங்கினா 50% ஆஃப் த சரண்டர் வேல்யூ, 2 வருடங்களுக்கு அப்புறம்னா 75% ஆஃப் த சரண்டர் வேல்யூ லோன் வேல்யூ. ஸோ பெய்டப் ஆயிடுத்துனா 40% 2 வருடங்களுக்குள்ளனா, ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் 2 ஃபுல் இயர்ஸ் ப்ரீமியம்னா 65%. ஓகே. சூசைட் கிளாஸ் சேம். சூசைட் கிளாஸ் சேம் தான், அதை பார்த்துக்கணும். 30 days ஃப்ரீ லுக் பீரியடு. முன்னாடி வந்து பேக் டேட்டிங் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பேக் டேட்டிங் வந்து நாட் பிஃபோர் த லான்ச் ஆஃப் பிளான். புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. இங்க சூசைட் கிளாஸ் ஒன்று பார்க்குறப்போ பேக் டேட் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்க. ஐ திங்க் இது கன்னிக்குமார் சார் வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். நானும் ஒரு அறகுறை தான் இதில். இருந்தாலும் ஒரு கிளைம் புக்கில் படித்தேன் நேற்றுக்கு, அதை நான் சொல்கிறேன். சுரேஷன் என்ன வேணும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க சுரேஷன்? ஓகே. பேக் டேட்டிங் பண்ணினால் பேக் டேட்டிங்லேருந்து 12 மாதங்கள் கணக்கு கிடையாது ஃபார் சூசைட். பாலிசி பணம் என்னைக்கு பிரீமியம் பெய்டு ஃபர்ஸ்ட் ரிசீட் எப்போ உள்ள வந்திருக்கோ அன்னையிலேருந்து தான் 12 மாதங்கள். நான் தப்பா இருந்தா கன்னிக்குமார் சார் என்னை கரெக்ட் பண்ணட்டும் கடைசியில். அப்புறம் இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. நானும் ஒரு புக்கில் படித்தேன். இஃப் ஐ ஆம் ராங் ப்ளீஸ் கரெக்ட், இல்லை பிராஞ்சில் செக் பண்ணி சொல்லுங்க. பேக் டேட்டிங் பெனிஃபிட்னால சூசைட் கிளாஸ் வராது. என்னைக்கு பணம் உள்ள வந்திருக்கிறதோ அன்னையிலேருந்து தான் 12 மாதங்களுக்குள்ள சூசைட் கிளாஸ் அதை பார்த்துப்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேருந்து தான் அந்த கிளைம் பாலிசி வந்து என்ன சொல்றது, 12 மாதங்கள்ங்கிறது இருக்குங்கிறது வேற. ஆனாலும் அந்த ஃபோர்ஸில் இருந்தால் கூட அந்த டேட்ல இருந்து தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஏர்லி கிளைம் நான் ஏர்லி கிளைம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லாஜிக்கு என்னைக்கு பிரீமியம் உள்ள வந்திருக்கோ ஃபர்ஸ்ட் பிரீமியம் வந்திருக்கோ அதுலேருந்து தான் கணக்கு ஃபார் சூசைடல் டெத். சூசைட் டெத்துக்கு சொல்கிறேன். ரைட்டா. அசைன்மெண்ட் நாமினேஷன் உண்டு. ப்ரொபோசல் ஃபார்ம் 300 340 360 ஓகே இதெல்லாம் உண்டு. 300 வந்து பிடபிள்யூபி ரைடருக்கு. ரைட்டா. சரி, இது வரைக்கும் ஓகேயா? சார் ஓகே. அதாவது புதுசா ஏஜென்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏடிபின்னு என்ன தெரியாது. லைட்டா தமிழ்ல சொல்லுங்க, என்ன புது ஏஜென்ட் உள்ள வந்திருக்காங்க. ஆமா சார். அது என்ன ரைடர் வந்து ஆப்ஷனல் ரைடர்ஸ். ஏடிடிபி ஏ அதாவது ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட். இது டிசபிலிட்டினா என்ன? ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போயிருக்காது, ஆனால் அவங்களால ஒரு சில வேலைகள் பண்ண முடியாது. அது ஏடிடிபி கிளாஸ் எடுக்கிறப்ப அது என்னென்ன வேலைகள் 6 உடல் இழப்பு செயலிழப்புகளை 4 வந்து செயல்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற லாஜிக் இருக்கு. பாத்ரூம் போக முடியாது, தன்னோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்க முடியாது, அப்படி கையில் எடுத்து சாப்பிட முடியாது, மொபிலிட்டி இருக்காது, வீல் சேரில் தான் வீட்டுக்குள்ளேயே போகணும். இந்த மாதிரிலாம் ஒரு 6 கண்டிஷன்கள். அது ஏடிடிபி. அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட். ஏபினா என்ன? ஆக்சிடென்ட் பெனிஃபிட், அவ்வளவுதான். இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எடுத்துட்டு இந்த ஏடிடிபிக்கு உண்டான உடம்புக்கு டிசபிலிட்டி வந்துட்டுனா பணம் கிடைக்காது. அதனால கொடுக்கறப்போவே ஏடிடிபி கொடுத்துடணும். ஏடிடிபி கொடுத்துட்டா உயிர் போனாலும் பணம் உண்டு, உயிர் போகாட்டாலும் இந்த மாதிரி செயலிழந்து நடக்க முடியாம, சாப்பிட முடியாம, வீட்டுக்குள்ள சட்டை ட்ரெஸ் பண்ணிக்க முடியாம, குளிக்க முடியாம, தன்னோட காரியங்களை பார்த்துக்க முடியாம இருக்கிற பட்சத்துல அத அந்த பெனிஃபிட் சம் அஷ்யூர்டு 10 லட்சம் ரூபானா அதை 120 மாசமா பிரிச்சு அந்த அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை கொடுப்பாங்க. அது கிளைம் வந்துடுதுன்னா அந்த கிளைம் சம் அஷ்யூர்டு கொடுத்துருவாங்க. இதை பேலன்ஸை கழிச்சுட்டு கிளைம் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இது ஏடிடிபி. ஏபினா இறந்து போனால் மட்டுமே, ஆக்சிடென்ட்ல இறந்து போனால் மட்டுமே. டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர்னா இன்னொரு டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், இன்னொரு லைஃப் கவரேஜ். 10 லட்ச ரூபானா இன்னொரு 10 லட்ச ரூபா. அந்த டேர்ம் அஷூரன்ஸ்ங்கிறது ஒரு ஆளுக்கு 25 லட்ச ரூபா தான் கொடுக்கலாம் ரைடரா. டேர்ம் பிளான் வேற, டேர்ம் ரைடர் வேற. டேர்ம் ரைடராக்குனா இங்க வந்து நான் மெடிக்கல்லையே பண்ணி முடிச்சிடலாம். 25 லட்சம். முன்னாடி அவர் 15 லட்சம் எடுத்திருந்தானா 10 லட்சம் தான் இந்த பாலிசியில கொடுக்க முடியும். அதுவும் பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு மேல போகக்கூடாது. 20 லட்ச ரூபா பாலிசி எடுத்துட்டு 25 லட்ச ரூபா டேர்ம் ரைடர் கொடுக்க முடியாது.
20 லட்ச ரூபா பாலிசி எடுத்துட்டு 18 லட்ச ரூபா கொடுக்கலாம், 15 லட்சம் கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம், 5 லட்சம் கொடுக்கலாம். அது நம்ம பார்த்துக்கணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எனிவே இப்போ கிடையாது. இன்னொரு ரைடர் என்ன? பிடபிள்யூபி, பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட். இது வந்து ஒன்லி மைனர் குழந்தைகளுக்கு பாலிசி எடுக்கிறப்ப தான் இந்த பிடபிள்யூபி ரைடர் ஆப்ஷன் உண்டு. அதுவும் ப்ரப்போசர் இறந்து போனால் ப்ரப்போசருக்கு பெனிஃபிட்டுக்கு வேண்டிதான். அப்பா பாலிசி எடுக்கிறாரு, குழந்தையனோட வயசு 4 வயசு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குழந்தைக்கு பாலிசி ஃபார் எக்ஸாம்பிள் 25 மைனஸ் 4 21 வருஷம். குழந்தையனோட 21 அந்த வயசு, தட் இஸ் 4 வயசு என்ட்ரி, 25 வருஷம் பாலிசி வச்சுக்கோங்களேன். எத்தனை வருஷம் பாலிசி இருந்தாலும் 25 வயசு தான் சீலிங். 25 வயசுக்கு மேலே பண்ணால் குழந்தையா கிடையாது, அடல்ட் ஆயிரும், வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கிற லாஜிக்கில் பிடபிள்யூ ரைடர் அப்ளிகபிள் ஆகாது. அது வரைக்கும் உண்டான ஃபார் எக்ஸாம்பிள் 4 வயசுல பாலிசி எடுத்துட்டு குழந்தையனோட 10 வயசுல அப்பா இறந்து போயிட்டால், ப்ரொபோசர் இறந்து போயிட்டால், இந்த 10 வயசுலேருந்து 25 பேலன்ஸ் 15 வருஷத்துக்கு உண்டான பிரீமியம் வெய்வுடு. பட் பாலிசி டேர்ம் இதை விட பெருசா எடுத்திருந்தாங்க, 28 வருஷம் பாலிசி போட்டிருந்தாங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 28 வயசு பாலிசி, குழந்தை வந்து 15 வயசு 13 வயசுன்னு வச்சுக்கோங்க. 13 வயசு இல்லை 12 வயசு, 28 வருஷம், 28 10 38 40. அப்போ 15 25 வயசு வரைக்கும் தான் அந்த கவர்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் உண்டான பிரீமியம் கட்டியாக வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். ரைட்டா? ரைடர் இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரைடர் வந்து ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். நம்ம பிடபிள்யூபி ரைடர் ஆல்ரெடி எடுத்தாச்சு, கிளாஸ் யூடியூப்ல அவைலபிள், பார்த்துக்கலாம். ரைட்டா? பார்த்துட்டு டவுட் இருந்தா என்ன கூப்பிடலாம். மிச்ச ரைடர்லாம் 1 by 1 எடுப்போம் வருகிற கிளாஸ்ல. இப்போ இந்த பாலிசியை எப்படி சார் கம்ப்ளீட் பண்ணணும்? இது வரைக்கும் ஓகேயா சிவகுமார் சார்? சார் ஸ்டால்வர்ட்ஸ்லாம் சொல்லணும். இது வரைக்கும் நான் மாட்டேன் பேசிகிட்டே இருந்தா போறாது என்ன? ரைட். இதுல வந்து ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட், ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட்னா எஸ்யூசிக்கு ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கணும். ஜென்ரலா பேசிக் சம் அஷ்யூர்ட் 714க்கு 1 லட்ச ரூபானா 1 லட்ச ரூபா இல்லையா? இதே ஜீவன் ஆனந்துக்கு 1 லட்ச ரூபானா 1.25. இங்க வந்து எஸ்யூசி பார்த்தீங்கன்னா 1.25 டைம்ஸ். அதுதான் ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட். 10 லட்ச ரூபானா 12.5 லட்ச ரூபாய்க்கு நான் மெடிக்கலாங்கிறத பார்ப்பாங்க. இது குரூப் 1ல வருகிறது. ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல், ஸ்பெஷல் நான் மெடிக்கல் ஜெனரல் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், இன்க்ளூடிங் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். என்எம்ஜி மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க இல்லையா? மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 1 25, குரூப் 2 20, வித் வீடியோ மெடிக்கல் 30 லட்சம். ரைட்டா? ஸோ அண்டர் ரைட்டிங் உள்ள போகணும், அது இன்னும் டைம் ஆகும் உங்களுக்கு. இந்த பிளானுக்கு உண்டு என்னன்னா ஏஜ் ப்ரூஃப், ஒன்லி ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். இப்போ யாருக்கு ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இல்லை சொல்லுங்க? ஃபீமேல் லைஃப் எல்லா கேட்டகரியும் உண்டு. பிரெக்னெண்டா இருந்தா மாத்திரம் கேட்டகரி A1 24 வாரங்களுக்குள் ஃப்ரம் த டேட் ஆஃப் பிரெக்னன்சி, கன்சீவ் ஆனதுலேருந்து 24 வாரங்களுக்குள் பாலிசி கொடுக்கலாம் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், டாக்டர் ரிப்போர்ட்டோட. சரியா? மைனர் லைஃப் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ரேட்டட் ஆஃப் சம்மர்ஷிப் 2 crores கொடுக்கலாம். அதுக்கு மேலே போனால் ஜோனல் ஆஃபீஸ் சென்ட்ரலாக கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஜோனல் ஆஃபீஸ் சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அவங்க இன்கம்லாம் சஃபிஷியண்டாக பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனால் கொடுப்பாங்க. எங்கெல்லாம் ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கோ அங்கெல்லாம் ஏடிடிபி ஏபி ரைடர் கொடுக்க முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதாங்க தெரியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசி பாயிண்ட், ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா போட்டு இருந்தால், நான் பிளான் பேசுறது இந்த பிளானை மொத்தம் தான் பேசிட்டு இருக்கேன். ரைட்டா? ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் cannot be given if the occupation extra is charged. ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா சிலவங்க வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸான வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஏரோநாட்டிக்ஸு, கப்பலில் இது பண்ணுறது, ஆர்மியில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதுக்கு அதுவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு கொஸ்டினர் இருக்குது. அது வந்து ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, பிரீமியம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் ரைடர் பெனிஃபிட் cannot be given, எஸ்பெஷலி ஏடிடிபி அண்ட் ஏபி. ரைட்? சரிங்களா? ஓகே சார். எம்ப்ளாயிக்கு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். மிச்ச பிசினஸ் இன்சூரன்ஸ் எதுவுமே இதில் கொடுக்க முடியாது. எம்ப்ளாயி ஸ்கீம் வந்து ரொம்ப அருமையான ஸ்கீம். நம்ம அதை ஒரு நாள் பேசலாம். ரொம்ப அருமையான ஸ்கீம். அது வந்து எம்ப்ளாயருக்கு டேக்ஸ் ஆங்கிளில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எம்ப்ளாயிக்கு பெர்க்ஸில் அது ஆட் ஆகும். என்ஆர்ஐ எஃப்என்ஐஓஸ், என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ், எஃப்ஐஎன்ஓஸ்னா ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்ஸ். அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க ரிலேட்டிவோ யாரோ இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தா அவங்கெல்லாம் ஃபாரின் நேஷனல் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின்ஸ்ங்கிற கணக்கில் வருவாங்க.
குரூப் ஒன் குரூப் டூக்கு கொடுக்க முடியாது. குரூப் ஒன் குரூப் டூ கண்ட்ரீஸ். என்ன சார் குரூப் ஒன் குரூப் டூ போட்டிங்கன்னா கண்ட்ரீஸ் 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரலி குரூப் 5 கண்ட்ரீஸ் 121 கண்ட்ரிகள் இருக்கிறது. எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்ஐசியினோட வெப்சைட்டில் இருக்கிறது. சரியா? அதை நம்ம பார்க்கலாம். என்ஆர்ஐ கார்னருக்கு போனீங்கன்னா சகல விதமான விஷயங்களும் என்ஆர்ஐ கொஸ்டினர்லேருந்து ஜிஎஸ்டி எக்ஸாம்ஷன்லேருந்து அம்புட்டும் இருக்கிறது கைட்லைன்ஸ். நம்ம வெப்சைட்டை நம்ம பார்க்கணும். சர்க்குலர்லாம் நிறைய பேர் குரூப்லலாம் கேட்குறாங்க. பட் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. நம்மளோட வெப்சைட்டை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் இருக்குது. ஒருத்தட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ரெடிலி உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம வெப்சைட்டை பற்றி நமக்கே தெரியாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு சொல்ல வரேன். ஸோ குரூப் 2 குரூப் 3 அண்ட் குரூப் 4 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியத்தோட உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் கண்ட்ரிஸ். அதனால் குரூப் 5 நோ எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். மைனர் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் லைஃப்ஸுக்கு குரூப் 4 அண்ட் 5 கொடுக்கலாம். நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டு, நான் மெடிக்கல் ஸ்பெஷல் இதெல்லாம் குரூப் 5 உண்டு. நான் மெடிக்கல் ஸ்பெஷலாக என்ஆர்ஐக்கு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். எஃப்என்ஐஓஸ் கிடையாது. நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டில் என்ஆர்ஐஸுக்கும் கொடுக்கலாம், எஃப்என்ஐஓஸுக்கும் கொடுக்கலாம். மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் ஈஸிலி பண்ணலாம். ஆனால் கம்பல்சரி வீடியோ மெடிக்கல். மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் பண்ணுறப்போ கம்பல்சரி வீடியோ மெடிக்கல் உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். டேர்ம் ரைடர் அண்ட் பிடபிள்யூபி ரைடர் ஆஸ் பர் த கரண்ட் கைட்லைன்ஸ். டேர்ம் ரைடர் பிடபிள்யூ ரைடர் நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் ஸ்பெஷலில் வந்ததுன்னா அவங்க ப்ரப்போசர் அந்தந்த கேடரில் ஃபிட் ஆனாங்கன்னா அந்த இன்கம் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு அதையும் சேர்த்து தான் எஸ்யூசி கால்குலேட் பண்ணுவாங்க. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகே. ஏடிடிபி ஏபிக்கு எஸ்யூசி வராது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா புது ஆளுங்களுக்கு சொல்ல வரேன். ஏடிடிபி ஏபி ரைடர் வந்து எஸ்யூசி எடுத்துக்க மாட்டாங்க. எஸ்யூசி எடுத்துக்கக்கூடிய ரைடர் டேர்ம் ரைடர் அண்ட் பிடபிள்யூ ரைடர் தான். பிடபிள்யூ ரைடருக்கு பிடபிள்யூ ரைடர் சம்மஷூன்னு ஒன்று இருக்குது. போன வாரம் கிளாஸில் நடத்தினேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். ரைட். நவ் ஐ எம் கம்மிங் டு எ கன்க்ளூஷன். சரி, ஜஸ்ட் டு ரேப் அப் என்னெல்லாம் சார் கற்றுன்னு இருக்கோம் இதில் குவிக்காக ஒரு சம்மரைஸ் பண்ணலாம். கேரண்டீட் அடிஷன் ஒன்லி ஃபார் தி ப்ரீமியம் பேமெண்ட் டேமுக்கு தான் உண்டு. சம்மர்ஷூட் எனிவே எஸ்பிஐ பிரித்து கொடுத்துட்றாங்க, டோன்ட் வரி. அது இல்லாமல் இந்த பாலிசி எடுக்கிறதுனால என்ன சார் பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரண்டீட் அடிஷன் ஃபர்ஸ்ட் 5 இயருக்கு 50 ரூபா பெர் 1000 சம்மர்ஷூட். எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்? வெரி சிம்பிள். 10 லட்ச ரூபா சம்மர்ஷூட்னா டிவைடட் பை 1000 இன்ட்டு 50 இன்ட்டு 5. அடுத்த வருஷத்துலேருந்து இப்போ 20 வருஷம் டேர்மு, ரைட்டா? 20 வருஷம் டேர்முக்கு அவர் எவ்வளோ பிபிடி கட்டுவார்? 16 வருஷம் தான் கட்டுவார். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளவு? 16 மைனஸ் 5 எவ்வளவு? 11. அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயருக்கு 50 ரூபா கொடுத்துட்டா பேலன்ஸ் 11 வருஷம் பிபிடி இருக்கு. அப்போ 10 லட்ச ரூபா டிவைடட் பை 1000 இன்ட்டு 55 இன்ட்டு 11. இது இல்லாமல் லாயல்ட்டி அடிஷன், அது இண்டிகேட்டிவா தான் சொல்ல முடியும். இப்போ நான் முதல்ல சொன்ன கேரண்டீட் அடிஷன் கேரண்டீடு, ரைட்டா? ஸோ ஆனுவலைஸ்டு ப்ரீமியம்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி. ஜிஎஸ்டி இல்லாமல் எனி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், லோடிங் ப்ரீமியம், அண்டர் ரைட்டிங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இல்லாமல் வருடாந்திர ப்ரீமியம், ஆனுவலைஸ் ப்ரீமியம். இதில் வந்து premium paid towards PWB which are waived shall be deemed to have been received. அந்த paid up calculation பார்க்குறப்ப அதை பார்ப்பாங்க. பிடபிள்யூபி வந்து இப்போ இறந்து போயிட்டு இது பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, அதையும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. இது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? லாயல்ட்டி அடிஷன் 5 வருடங்கள் பணம் கட்டினால் மட்டுமே. சத்த வராம பார்த்துக்கோங்கம்மா. எல்லாரையும் மியூட் பண்ணுங்க. சுரேஷன். ஸோ லாயல்ட்டி அடிஷன் கண்டிப்பாக 5 வருடங்கள் பணம் கட்டியிருந்தால் மட்டுமே உண்டு, இல்லாவிடில் கிடையாது. கரெக்டா? 5 வருடங்களுக்கு முன்னாடி இறப்பு நடந்தால் என்ன ஆகும்? 5 வருடங்களுக்கு உள்ள என்ன கேரண்டீட் அடிஷன் உண்டோ பிளஸ் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன் வித்தவுட் லாயல்ட்டி அடிஷன். 5 வருடங்களுக்கு மேல் இறப்பு நடந்தால் லாயல்ட்டி அடிஷன் இறப்பு வரைக்கும் உண்டானது என்ன உண்டோ இருந்தால் அதையும் சேர்த்து கேரண்டீட் அடிஷனோடு சேர்த்து பிளஸ் சம் அஷ்யூர்ட், பேசிக் சம் அஷ்யூர்ட். பேசிக் இங்கே இறப்புனா என்ன? 1.25 டைம்ஸ். எஸ்பி கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசிக் சம் அஷ்யூர்டு, ரிஸ்க் எலமெண்ட்டுக்கு 1.25 டைம்ஸ். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கரெக்டா? சரி, ஓகே சார். ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ கால்குலேஷன்லையும் லாயல்ட்டி அடிஷன் எடுத்துப்பாங்க.
இது பார்க்குறப்போ செக்ஷன் 1010D பெனிஃபிட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். ப்ரீமியம் நிறைய வந்ததுன்னா பண்ணலாம். ப்ரீமியம் நிறைய வந்தால் அதனால என்ன இருக்கு, என்ன கொஞ்சம் நெக்லிஜிபிள் அமௌண்ட்டை இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறாங்க, அதனால என்ன இருக்கு, அதனால பெரிய ப்ரீமியம் வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. செக்ஷன் 1010Dயை பார்த்துக்கணும். சார் இவ்வளோ ப்ரீமியம் வருது சார், நீங்கள் 4 வருஷத்தை முடிச்சுக்கோங்க சார், எனக்கு இந்த பாலிசி போடணும்னு வருவீங்களா? அந்த ஆள் 1 கோடி போடணும்னு நினச்சா அப்படி வந்தால் நல்லதா இல்லையா? 1 கோடி ஒருத்தன் போடுறான்னா அவன் டேக்ஸை பற்றி கவலைப்படுவானா? அந்த சமயத்தில் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ப்ரீமியம் அந்த சமயத்தில் என்ன டேக்ஸ் லாஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஏடிடிபி ரைடர் எப்போதுமே பாலிசி டேர்ம் வரைக்கும் உண்டு. ஏபி ரைடர் ஒன்லி ஃபார் த பிபிடிக்கு உண்டு. புரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளவு சம்மர்ஷூடாக இருந்தாலும் சரி, ஏபி ரைடர் ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு மாத்திரமே ஏபி ரைடர் உண்டு. ஏடிடிபி வந்து ஃபுல் பாலிசி டேர்முக்கு உண்டு. டேர்ம் அஷூரன்ஸ் ரைடரும் அதே மாதிரி தான், ஃபுல் பாலிசி டேர்முக்கு உண்டு. ஜென்ரலி டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் வந்து 75 இயர்ஸ் ஆர் 35 இயர்ஸ் விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து மேக்சிமமே 69 வயசு. ஸோ அந்த பாலிசி டேர்ம் இங்கே மேக்சிமமே 28. கரெக்டா? 69 ஆர் 28 விச் எவர் இஸ் ஏர்லியர். கரெக்டா? ஏன்னா மேக்சிமம் டேர்மே 28 தானே. ஸோ பிடபிள்யூபி ரைடர் நான் அப்போதே சொன்ன மாதிரி குழந்தையினோடு 25 வயசோட பிடபிள்யூபி ரைடர் முடிந்துவிடும். செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ங்கிறது நத்திங் பட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிறது. இது இல்லாம எஸ்பி பெனிஃபிட்ஸும் டெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் பாலிசி முடியறதுக்குள்ள வாங்கலன்னா மெச்சூரிட்டியில் அதை கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அகைன் டெத் பெனிஃபிட்டும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம். டெத் பெனிஃபிட் ஃபார் பெய்டப் பாலிசிஸ் அதுக்கும் உண்டு. டெத் பெனிஃபிட்டுக்கு கேரண்டீட் அடிஷன் உண்டு, பெய்டப்புக்கும் உண்டு. ரைட்டா? எப்போதுமே அந்த ஒரு கண்டிஷன், ஐஆர்டிஏ கண்டிஷன், இது அப்ளிகபிள் ஃபார் ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். டெத் பெனிஃபிட் ஷால் நாட் பி லெஸ் தேன் தி டோட்டல் பிரீமியம் 105% ஆஃப் த டோட்டல் பிரீமியம் பெய்டு. ஒருத்தர் 6 வருஷத்துல இறந்து போனார்னா எய்தர் பேசிக் சம்மர்ஷூடு ஆர் என்ன சம்மர்ஷூட் நம்ம கொடுக்குறோமோ ஆர் 105% ஆஃப் த டோட்டல் பிரீமியம் பெய்டு விச் எவர் இஸ் ஹையர். ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். இது ஜென்ரல் கண்டிஷன். ஸோ இதுதான். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே சார். இப்ப சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எக்ஸல் தெரியறதா? தெரியுது சார். இப்போ இதை கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நிறைய டைம் இருக்கு. இது ஒவ்வொரு 3 ஷீட் இருக்கு இந்த எக்ஸல்ல. ஒவ்வொரு ஷீட்டுக்கு 5-5 நிமிஷம் எடுத்துக்கலாம். இந்த இலஸ்ட்ரேஷன் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சுபாஷ்ங்கிறவர் 54 வயசு, சரியா? 50 லட்சம் ரூபாய் எடுக்கிறார். ரைட்டா? 14 வருஷம் டேர்ம், 10 வருஷம் பிபிடி. இயர்லி பிரீமியம் எவ்வளவு? ஜிஎஸ்டி இல்லாம 6,17,705 ரூபா இப்ப எடுக்கிறாருன்னு வச்சுப்போமே. இங்க டெத் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா 1.25 டைம்ஸ் 62,50,000 பாலிசி இயர் இப்படி இருக்கு. ஓகே, ஏஜ் இயர் 10 வருஷம் தான் பிரீமியம் கட்டியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். கீழே பாத்தீங்கன்னா கவுண்ட்னு வருதா? 10 வருஷம் தானே இருக்கு. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? 10 வருஷம் பிரீமியம். டோட்டல் எவ்வளவு? 61,77,050 rupees is the total premium he has paid. 10வது வருஷம் முடிவுல எவ்வளோ வரும்? 30% இல்லையா எஸ்பி. அடுத்தது 12வது வருஷம் முடிவில் 30%. பேலன்ஸ் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு 40%, 20 lakhs. அப்போ டோட்டலாக 50 லட்சம் வந்துடுதா பை வே ஆஃப் எஸ்பி. இந்த 50 லட்சமும் இந்த 3ம் சேர்ந்து போச்சா? இது ஒன்று. ஏன் சார் இப்போ அதனால என்ன புதுசாக என்ன சொல்ல போறீங்கன்னு நினைக்கலாம் நீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 இயருக்கு என்ன கால்குலேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ டோட்டல் சம் அஷ்யூர்டு டிவைடட் பை 1000 இன்ட்டு 50 இன்ட்டு 5 இயர்ஸ், அதுதான் இந்த அமௌண்ட். எவ்வளவு? 12,50,000 ரூபா கேரண்டீடு அடிஷன். அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பிபிடி 5 வருஷத்துக்கு கொடுத்தாச்சுன்னா இன்னொரு 5 வருஷம் தான் இருக்கு. பிபிடிக்கு தானே கேரண்டீடு அடிஷன், நம்ம அப்படித்தானே சொல்லியிருக்கோம்.
அப்போ இங்க பாத்தீங்கன்னா 50 லட்சம் டிவைட் பை 1000 இன்டூ 55 இன்டூ 5 13,75,000 டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு? 26,25,000. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எவ்வளவு பெனிஃபிட், எவ்வளவு பணம் கட்டியிருக்காரு, எவ்வளவு வந்திருக்கு தெரிஞ்சு போச்சு. லாயல்டி எடிஷன் ஒரு இண்டிகேட்டிவா ஆப்ல போட்டதை நான் போட்டிருக்கேன், நானாக போடல. இட் நீ நாட் பி ரைட் ஆல்சோ. இண்டிகேட்டிவ் தானே. லாயல்டி எடிஷன் யாரு வந்து அஷ்யூர் பண்ண முடியும்? போனஸும் லாயல்டி எடிஷனும் நம்ம இண்டிகேட்டிவா தான் சொல்ல முடியும். அப்ப டோட்டல் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த மூணும் சேர்த்தீங்கன்னா 57 லட்சம் ரூபா. கரெக்டா? இந்த மூணு சம் டோட்டல் பாத்தீங்கன்னா இங்க தெரியும். C26 டு C36 போட்டிருக்கேன். இந்த மூணு நோடு டோட்டல் தான் 57 லட்சம் ரூபா. இது இல்லாம எஸ்பி வாங்கியிருக்காரு. கரெக்டா? எஸ்பி வாங்கியிருக்காருல்ல. இந்த எஸ்பியும் சேர்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து இது வரைக்கும் கடைசி வாங்கின எஸ்பி 40%, கேரண்டீடு அடிஷன் ஃபார் 10 இயர்ஸ், லாயல்டி அடிஷன் டோட்டல் தான் 57 லட்சம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 எஸ்பி வாங்கியிருக்காரு. அந்த 30 லட்சத்தை சேர்க்க வேண்டாமா? டோட்டல் பெனிஃபிட் எவ்வளவு? 87 லட்சம். இங்க பிரீமியம் எவ்வளவு? ஆனுவல் பிரீமியம் 6,17,705 ரூபா. இப்போ எல்லாரும் ஓப்பனா இன்டராக்டிவா இருக்க, கேள்வி கேட்கிறேன். இதுக்கு செக்ஷன் 1010D பெனிஃபிட் வருமா வராதா? வெதர் இட் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ ஆர் டாக்ஸபிள்? சொல்லுங்க பார்க்கலாம். இன்டராக்டிவா இருக்கணும் நீங்க. நான் இவ்வளவு நேரம் பேசியாச்சு. சொல்லுங்க அங்குராஜ். அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுரேஷ் ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். பாருங்க அவருக்கு, அவங்க அன்மியூட் பண்ணுங்க அவருக்கு. சார் அங்குராஜ் சார், அங்குராஜ் சார், அன்மியூட் சோமனன் பண்ணிக்கோங்க. சார், சோமனன் சார். சார் சார் இது டாக்ஸ் ஃப்ரீயா வரும் சார். டாக்ஸ் ஃப்ரீயா வரும் சார். அப்படியா? எனக்கு எப்படின்னு அப்புறம் சொல்லணும். சரியா? அங்குராஜ் சார் ஓகே என்ன சார். சொல்றீங்க? சார் இது டாக்ஸ் ஃப்ரீல வராதுங்க சார். ஏன் டாக்ஸ் ஃப்ரீ சார் வராது இயர்லி சார். 6 lakhs மேல இயர்லி ஒரு பிரீமியம் premium. 5 lakhs தாண்டிடுச்சு. 5 lakhs above premium. இயர்லி பிரீமியம் 5 lakhs தாண்டிடுச்சு இல்லைங்க சார். செக்ஷன் 10 ரெண்டு தடவை எடுத்திருக்கேன் கிளாஸ். இங்கிலீஷ்ல எடுத்திருக்கேன், ஆமாங்க. தமிழ்ல எடுத்திருக்கேன். அப்படி இருந்தும் தப்பா சொன்னா எப்படி? சோமநாதன் சார் 5 லட்சம் எஸ் சார், ரூபாய் எஸ் சார், போயிடுத்த. கரெக்ட் பிரீமியம் 5 லட்சம் மேல போயிடுத்த. சார். அது மறந்தே போயிட்டேன் சார். எனக்கு அந்த 5 lakhs அந்த So it is coming கரெக்ட் under non-eligible டாக்ஸபிள். policy. கரெக்டா சிவகுமார் சார்? நீங்களும் எஸ் அதான் எஸ் சொல்ல வந்தீங்க. இட் இஸ் கம்மிங் அண்டர் நான் எலிஜிபிள் பாலிசி. சிங்கிள் பாலிசிஸ்லயே அவருக்கு போயிடுது. Yes sir. அதனால என்ன சார், கரெக்ட் கரெக்ட். எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்றாங்க, எவ்வளவுக்கு டாக்ஸ் வருங்கிறத பார்க்கணும் நீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதைத்தான் இப்ப காமிக்க போறேன். இப்போ 87 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு இவரு. கரெக்டா? பிரீமியம் எவ்வளவு பே பண்ணிருக்காரு? 61 லட்சத்து, தெரியறதா இது? 61,77,050 ரூபாய் வித்தவுட் ஜிஎஸ்டி. இங்க காமிக்கிறதெல்லாம் வித்தவுட் ஜிஎஸ்டி தான். செக்ஷன் 1010D பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு வித்தவுட் ஜிஎஸ்டி தான் எடுத்துக்கணும். மியூட் பண்ணுங்க எல்லாரையும். பேசன். ஏ சார், சார் பேசுங்க. சோ இப்ப நான் கால்குலேஷன் காமிக்கிறேன். டோட்டலா 87 லட்சம். கரெக்டா? பெனிஃபிட் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லையே. டவுட் இருக்கா இந்த மாற்றத்துல? 87 லட்சத்துல எப்படி வந்தது திரும்பியும் காமிக்கிறேன். இது 3 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபா. அப்புறம் இது 57 லட்சம் ரூபா. இந்த 57 பிளஸ் இந்த ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 87 லட்சம் ரூபா. கரெக்டா? டோட்டல் பிரீமியம் 10 வருஷத்துக்கு எவ்வளவு? 61,70,050 ரூபா. ஏன்னா ஏழு பிரீமியம். இந்த 10ஐயும் கூட்டினீங்கன்னா வரும். கரெக்டா? அப்போ இந்த 87 லட்சம் மைனஸ் 61,70,050 ரூபா இங்க ரெட்டுல போட்டிருக்கேனா? என்ன போட்டிருக்கேன்? 25,22,950 ரூபா 14வது வருஷத்துல அவர் மெச்சூரிட்டி வாங்குறப்போ டாக்ஸ் கெட்டி ஆனும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா எடுத்துப்பாங்க. இது டாக்ஸ் கிடையாது, இது இன்கம். அவர் என்ன ஸ்லாப்ல வருவாரோ 20% இதுல 20%, 25,22,950. இது இல்லாம அவருக்கு வேற இன்கம் இருக்கலாம், அது வேற விஷயம். நம்ம பேசுறது இந்த இன்கம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
இன்னொருத்தரோட இன்கம் டேக்ஸை கால்குலேட் பண்ற வேலை நமக்கு வேலை கிடையாது. இந்த பர்டிகுலர் பாலிசிக்கு இது இவ்வளவுதான். அவரோட அதர் இன்கமோட இதையும் கிராஸ் அப் பண்ணி இந்த 25,22,950 கால்குலேட் பண்ணி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் போட்டு அவர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டும். ஸோ இது செக்ஷன் 1010D வேணும்ட்டே இன்டென்ஷனலாக வருது பாருங்க பிரீமியம். நான் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் ஏஜ் அதிகமாக கொடுக்கறதுனால 10 லட்ச ரூபா கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஒன்று வருது. பிரீமியம் இங்கே வந்து சம் அஷ்யூர்ட் ஜாஸ்தி, நாட் 10 லட்சம் 50 லட்சம். ஆனால் கவரேஜ் நீங்கள் பார்க்கணும், மனுஷனோட லைஃப் இன்கம் டேக்ஸை விட மேலே. இன்கம் டேக்ஸ் முக்கியமா, ஆளே இல்லைன்னா சம் அஷ்யூர்ட் கிடைக்கிறது முக்கியமா? அங்கதான் நம்ம நிற்கணும், அப்படி பேசணும் இல்லையா? என்ன புண்ணாக்கு இன்கம் டேக்ஸ் 25 லட்சத்துக்கு என்ன பெருசா 30% வந்துட போறது? மிஞ்சி மிஞ்சி போனா 7.5 லட்சம் ரூபா. ஸோ 7.5 லட்சம் ரூபா பெருசா, 62,50,000 பெருசா? ஏன் 62,50,000 போட்டேன்? 1.25 டைம்ஸ் இல்லையா? இப்போ நான் சொன்னதுனால அவர் இறக்கணுமா? அப்படி கிடையாது. இட்ஸ் எ ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன். ஸோ லைக் தட் ஒரு ப்ராஸ்பெக்ட் நம்ம கேட்டாரா இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி சொல்ல தெரியணுங்கிற லாஜிக்கில் தான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். இந்த ஷீட் ஓகேயா? ரைட். இப்போ அடுத்த இலஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். மைனர் ஏஜ். ராஜுங்கிற ஒருத்தர் வந்து குழந்தை 9 வயசு, டேர்ம் 28 வருஷம் எடுக்கிறார். 24 வருஷம் பணம் கட்டினா போதுமானது. பிடபிள்யூவோட எடுக்கிறார். ஸ்ரீகாந்த்ங்கிறவர். ரைட்டா? 38 வயசு அப்பாக்கு. நல்லா ஃபாலோ பண்ணுங்க. மெல்லமா தான் நான் சொல்றேன், அவசரம் கிடையாது. புரியலைன்னா ஸ்டாப் மீ, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இது இல்லை. ஃபர்ஸ்ட் ராஜுங்கிறவர், குழந்தை ராஜு பேரு, குழந்தை பேர் ராஜு. 30 லட்ச ரூபா பாலிசி, 28 வருஷம் பாலிசி டேர்ம், 24 வருஷம் பணம் கட்டினா போதுமானது. வித் பிடபிள்யூபி அப்பா பாலிசி குழந்தைக்கு எடுக்கிறார். அப்பா பேரு ஸ்ரீகாந்த், அப்பாவுக்கு வயசு 38. இயர்லி பிரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டி 1,37,471. ரைட்டா? அப்போ இங்க என்னன்னா 10வது குழந்தையோட 10வது வயசுல அப்பா இறந்து போய் விடுகிறார். அப்போ குழந்தை இங்க 9 வயசு ஆறுது. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை 25 மைனஸ் 9, அப்போ அனதர் 16 வருஷத்துக்கு தான். ஸோ குழந்தையினோடு 25 வயசு. இங்க ஏரோ மார்க் போட்டிருக்கேனா? தெரியறதா? ரெட் லைனு. ஆமா சார், ஆமா இது சார். வரைக்கும் தான் பிடபிள்யூ ஃபியூச்சர் பிரீமியம் வில் பி வெய்வ்டு. ஓகே. ஆனா பாலிசி பிரீமியம் எது வரைக்கும் கட்டணும்? பாலிசி இயர் 24 வயசு, 24 வருஷம் கட்டணுமா வேண்டாமா? அப்போ நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். ஸோ 16 இங்க என்ன வருது பாருங்க. பேலன்ஸ் எத்தனை வருஷம் கட்ட வேண்டி இருக்கு? 7 வருஷம் கட்ட வேண்டி இருக்கு. கரெக்டா? இந்த 7 வருஷ பிரீமியம் கட்டியாக வேண்டும். அதைத்தான் சொல்ல வரேன். கரெக்டா? அப்ப இங்க எவ்வளவு சேவ் பண்ணிருக்காரு? இந்த பேலன்ஸ் 16 வருஷத்துக்கு என்ன சேவ் பண்ணிருக்காரு? இதுதான் பிடபிள்யூபி சேவிங்ஸ். ரெட்ல போட்டிருக்கேனா? 23,37,007 ரூபா. பிடபிள்யூபி கொடுக்காம இருந்தா அந்த ஃபேமிலி அந்த பணம் கட்டணுமா வேண்டாமா? இங்க கான்செப்ட் என்னன்னா, பிடபிள்யூபி ரைடர் டேர்ம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரீமியம் கண்டினியூ ஆகணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டீங்கன்னா சும்மா போடல. பிடபிள்யூபி ரைடர் டேர்ம் முடிந்து விட்டது, ஆனால் பாலிசி டேர்ம் முடியவில்லை. பிபிடி கரெக்டா? ஏன்னா 28 வருஷ பாலிசிக்கு 24 வருஷம் வரைக்கும் கட்டி ஆகணும். அதனால தான் அந்த பேலன்ஸ் 7 வருஷம் நீங்க கட்டணுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு 9,62,297 ரூபாய் காட்டினா மட்டுமே கடைசி எல்லா பெனிஃபிட்டும் வாங்கலாம். குழந்தைக்கும் லைஃப் ரிஸ்க் கவரேஜ் கண்டினியூ ஆகும். குழந்தை 18 வயசு ஆச்சுன்னே குழந்தை கிடையாது. 25 வயசு ஆகிறது. எதுக்கு அந்த 25 வயசு வச்சிருக்காங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அடல்ட் ஆயிடுவாங்க, அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க. ஹெல்த் பிரீமியம் பாலிசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசோட முடிஞ்சிடும் கவரேஜ். நீங்க பார்த்துருக்கீங்களா என்ன தெரியல. ஆரோக்கியா ரட்சா, ஜீவன் ஆரோக்கியாலாம் 25 வயசோட கவரேஜ் முடிஞ்சிடும். அவங்க அப்புறம் டிட்டாச் பண்ணி வேற பாலிசியாக தான் எடுத்துக்கணும். அவங்க ஒய்ஃபு குழந்தைக்கு அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர
மைனரா இருக்கிறப்ப எடுத்திருப்பீங்க. அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ 25 வயசு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி டிட்டாச்டு ஃப்ரம் த ஃபேமிலி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எனி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஈவன் நவ். அந்த லாஜிக் தான் இங்கேயும் இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? இப்ப இவருக்கு எவ்வளவு சேவிங்ஸ் வந்திருக்கு? இந்த பிடபிள்யூபி சேவிங் ஆயிடுதா? இது வந்து சர்வைவல் பெனிஃபிட் வந்துடுதா? எப்படி? 45%, 45%. கரெக்ட் தானே? 45%, 28 வருஷம் பாலிசிக்கு 24 வருஷம் பணம் கட்டணும். 45% தானே எஸ்பி ஃபர்ஸ்ட் எஃப்வி 20. ஏன்னா 24 வருஷம் முடிஞ்சு 25வது இதில் கொடுக்கறதுனால அப்படி போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் 3 லட்சம் ரூபா. ஸோ டோட்டலாக 30 லட்ச ரூபா ஆச்சா? ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா 27 லட்சம், இது 30 லட்சம். இந்த டோட்டல் பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பேலன்ஸ் 19 வருஷத்துக்கு 55 ரூபா போட்டிருக்கேன். லாயல்டேஷன் எக்ஸ்பெக்டடு ஆஸ் பர் ஆப்பு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது இந்த பச்சை கலரில் போட்டதெல்லாம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டு. இந்த ரெண்டு எஸ்பி. ஸோ டோட்டல் பெனிஃபிட் எவ்வளவு இன்க்ளூடிங் எஸ்பி? 87,54,000. இதில் ப்ரீமியம் எவ்வளவு வெய்வ் ஆயிருக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? ப்ரீமியம் வெய்வ் ஆயிருக்கு இல்லையா? டோட்டல் பெனிஃபிட் எவ்வளவுங்கிறதுக்கு சொல்ல வர. ரைட்டா? இப்போ இது செக்ஷன் 10(10)ல அடிபடுமா? அடுத்த கேள்வி சொல்லுங்க சிவகுமார். செக்ஷன் 10(10)ல அடிபடுமா? இது பெனிஃபிட் வருமா? சார் அடிபடாது சார். எப்படி? இயர்லி பிரீமியம் வந்து 1.37 லேக்ஸ், அது வந்துட்டு மோர் தென் 30 லேக்ஸ் இருக்கனால அதுலயும் வராது சார். ஆ இயர்லி பிரீமியம் வந்துட்டு 1.3 லேக்ஸ், அது 5 லேக்ஸ் எபோவ் வரல சார். ஸோ ரெண்டு இதுலயுமே கரெக்ட். வரதுனால ரெண்டு கண்டிஷன். இயர்லி பிரீமியம் இதுல 3 லட்சம் ரூபா வரைக்கும் வரலாம். 10% ஆஃப் த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். கரெக்டா? 30 லட்சம் ரூபா பாலிசி. அந்த லாஜிக்லயும் பிரச்சனை கிடையாது. 5 லட்சம் ரூபா த்ரெஷோல்ட் லிமிட் செக்ஷன் 10(10)D, அதுலயும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ரெண்டு ஆங்கிள்லயுமே இது பெட்டர். பிடபிள்யூபி பெனிஃபிட் எடுத்துட்டாரு. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான். இஃப், வாட் இஃப் அப்படிங்கிறாங்க இல்லையா, நடந்தால் அதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் இது. நவ் நிறைய டைம் இருக்கு, உங்களை போர் அடிக்க மாட்டேன். இன்னொரு இலஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். 3வது இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் இன்டராக்டிவா இருக்கலாம். கரெக்டா 9 வரைக்கும் முடிச்சிடலாம். இப்ப ரைட் சார், இவ்வளவு சொல்றீங்களே, 720 பெஸ்டா 748 பெஸ்டா அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடி. எப்படி சார் இது? கிட்டத்தட்ட அதுல 20 வருஷம் 15 வருஷம் படம் கட்டினா போறோம். இப்போதைக்கு 720 தான் இருக்கு, 721 இல்ல. இதுல 748ல அதே 20 வருஷம், ஆனா 16 வருஷம் படம் கட்டணும். இப்போ பார்க்கலாம். 30 லட்சம் போட்டிருக்கேன். ஒரே ஆளு, இந்த ராஜுங்கிறவர் 38 வயசு. அவர் வந்து 30 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறார். 720யும் 748யும் கம்பேர் பண்றாரு எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆஸ் அன் அட்வைசர் நீங்க ரெண்டுமே கேட்கிறாரு. ஏப்பா ரெண்டுமே மணி பேக் தானே பண்ணி சொல்ற, இதுலயும் எஸ்பி கொடுக்குறாங்க அதுலயும் எஸ்பி கொடுக்குறாங்க, இதை விட அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டார் வச்சுக்கோங்க. நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லுவோம்? ஆப்பில் போட்டால் அப்படியே காமிச்சிட முடியுமா? நீங்க பார்த்துக்கோங்க சார் சொல்ல முடியுமா? அவர் பார்த்து பாரு. அவர் மண்டையை பிடிச்சி உடச்சிக்கிறதுக்கு உங்களை எதுக்கு கூப்பிடணும்? நம்மளே எதுக்கு கூப்பிடணும்? நம்ம ஆஸ் ஏ ஃபினான்ஷியல் அட்வைசர் நம்மளால சொல்ல தெரியுமா வேண்டாமா? அப்போ இப்போ நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் 720 பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம் மணி பேக் 720 மாத்திரம் பாருங்க. நான் பார்க்குறேன் சரியா? இயர்லி பிரீமியம் இது 15 வருஷம் கட்டினா போறோம். கரெக்டா? 20 வருஷம் பாலிசி டம். 2,40,312 ரூபா வித்தவுட் ஜிஎஸ்டி. இப்போ ஏடிடிபி ரைடர் நான் கொடுக்குறேன், ஈக்குவலா கொடுத்துட்றேன். 30 லட்சம் ரூபா. எவ்வளவு பிரீமியம்? 3,600 ரூபா. அப்போ ₹1.20. இது வேரி ஆகும். எங்கெல்லாம் பிபிடி இருக்கோ அங்க ஜீவன் லாபம் போனீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. ஜென்ரலா ₹1 நம்ம நினைச்சுட்டு இருப்போம். இங்க ₹1.20. புரிஞ்சுதா? பெர் 1000 சம்மர்ஷன். அப்புறம் நான் என்ன பண்றேன், டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் வேற கொடுக்குறேன். ஒரு 25 லட்சம் ரூபா. அவ்வளவுதானே கொடுக்க முடியும். 30 லட்சம் கொடுக்க முடியாது இல்லையா? அசியூமிங் அவருக்கு வேற எந்த ரைடரும் இல்ல, டேர்ம் ரைடர் எடுக்கலன்னு வச்சுப்போம். புதுசா இப்பதான் பாலிசி எடுக்கிறார். எல்ஐசினா என்னன்னு தெரிஞ்சுன்னு இப்பதான் எடுக்கிறாரு வச்சுப்போம். 25 லட்ச ரூபா கொடுக்குறேன். அதுக்கு உண்டான பிரீமியம் என்ன? 14,651 ரூபா. 14,651 ரூபாய்க்கு 25 லட்சம் ரூபா டேர்ம் ரைடர் இஸ் என்ஜாயிங்.
அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்யூமிங் அவர் வந்து ப்ரிஃபர்டில் வராரு, இதில் வராருன்னு வச்சுப்போம், வித் வீடியோ மெடிக்கலில் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இதில் ஜிஎஸ்டி கிராஸ் பிரீமியம். இந்த டேர்ம் ரைடர் ஆட்டும் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் ஆட்டும் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உண்டு, தெரியும் இல்லையா? பேசிக் சம்மர்ஷூட்டுக்கு மாத்திரம் ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ ஜிஎஸ்டி கிராஸ் பிரீமியம்னா என்ன? இந்த ரெட்டில் போட்டிருக்கேன் 4ஆம் நம்பரு. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? இந்த 2,40,312 ரூபாய் கூட்டணும், 3,36,000 ரூபாய் ஏடிடிபி ரைடர் பிரீமியத்தை கூட்டணும், டேர்ம் ரைடர் பிரீமியம் 14,659 ரூபாய் கூட்டினீங்கன்னா 2,58,563 ரூபா. எப்படி? இதுல ஜிஎஸ்டி 4% போட்டிருக்கேன். தெரியுறதா? ஃபார்முலா தெரியுறதா? இங்க தெரியும். 4%, 4.5% போட்டிருக்கேனா? தெரியுதா இல்லையா? ஆமா சார். இப்போ டோட்டல் கிராஸ் பிரீமியம் என்ன? 2,70,198 ரூபா, இன்க்ளூடிங் ஏடிடிபி ரைடர், இன்க்ளூடிங் டேர்ம் இன்சூரன்ஸ் ரைடர் 25 லேக்ஸ். 20 வருஷம் 15 வருஷம் கட்டினா போதுமானது. டோட்டல் பிரீமியம் எவ்வளவு பே பண்றாரு? E18 எங்க இருக்கு? இந்த இருக்கு, ரைட்டா? இன்ட்டு E15 15 வருஷம் எவ்வளவு கட்டுறாரு? 40,52,975 ரூபா. டோட்டல் பேஸ் பிரீமியம் எவ்வளவு வித்தவுட் ஜிஎஸ்டி? எப்படி இது? டோட்டல் பேஸ் பிரீமியம்னா இந்த இருக்கு, டேர்ம் ரைடர் பிரீமியம் இந்த இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் கூட்டுங்க, எவ்வளவு வருது பாருங்க. 2,54,963 ரூபா வந்துட்டா வித்தவுட் ஜிஎஸ்டி. அப்ப டோட்டல் பிரீமியம் பெய்டு எவ்வளவு? E26 எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஜிஎஸ்டி இல்லாம நான் காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி நம்ம ஒன்றும் கவலைப்படமே, கவர்மெண்ட்டுக்கு போறது. ஒருத்தர் ரிட்டர்ன் பார்க்கணும்னா ஜிஎஸ்டி இல்லாம தானே பார்க்கணும். டோட்டலா எவ்வளவு பே பண்ணியிருக்காரு? 38,24,445. சம்மர்ஷூட் எவ்வளவு? 30 லேக்ஸ். சரி சார், என்ன சார் பெனிஃபிட்? 20%, 20%, இது ஒரு 5 வருஷம் கரெக்டா? 1,80,00,000 வாங்கிடுறாரா? எப்படி? மணி பேக்னா 20% தானே. 20வது வருஷத்துல பேலன்ஸ் 40%. இது போனஸ், அக்ரூடு போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ். டோட்டலா இங்க எவ்வளவு வருது? 34,80,000. எப்படி? இந்த பெனிஃபிட்லாம் 34,80,000. இது இல்லாம 1,80,00,000 ரூபா வாங்கியிருக்காரா? இதையும் சேர்க்கணும், புரிஞ்சுதா? 1,80,00,000 ரூபா வாங்கியிருக்காரா? சார் எவ்வளவு? சார் ஆ, 30 லட்சம் தானே? 6 லட்சம் பாரு. என்ன சார்? 30 லட்சம் தானே? ஆ, 1,80,00,000 எப்படி சார் வரும்? எல்லாம் 60 லட்சம் தானே. ஆ, 60,000 எவ்வளவு? 6 லட்சம். 30 லட்சம் தானே சார் இது? ஆமா ஆ, 18 லட்சமா? 18 லட்சம். ஆமா, நீங்க ஒரு கோடி பாத்தீங்க. 18 லட்சம். அலர்ட்டா இருக்கீங்க, வெரி குட். ரைட். பாருங்க, சுரேஷன் அலர்ட்டா இருக்காங்க, மிச்சவங்கலாம் வாய பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? பாலிசி சம்மர்ஷூடே 30 லட்சம் தானே சார், 1 கோடி எப்படி சொல்றீங்க? நான் பிடிக்கிறாரு பாருங்க. அப்போ 6 லட்சம் ரூபா, 6 லட்சம் ரூபா, 6 லட்சம் ரூபா, கரெக்டா? 18 லட்சம் இங்க வாங்கிடுறாரு, பேலன்ஸ் 12 லட்சம். கரெக்டா? இது வரைக்கும் கரெக்டா? இந்த 18 லட்சம் பிளஸ் 12 லட்சம் இதெல்லாம் சேர்த்து இது ஒரு போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ், இதெல்லாம் சேர்த்தா எவ்வளவு வருது? 52,80,000 ரூபா வருதா? இப்போ 38,24,425. இங்க செக்ஷன் 10 பெனிஃபிட் அடிபடுமா? சொல்லுங்க. அட்ரஸ் பண்ணுங்க, அட்ரஸ் பண்ணுங்க. செக்ஷன் 10 பெனிஃபிட் உண்டா இல்லையா? டாக்ஸ் இல்லையா? சார் சார் டேக்ஸ் கிடையாதுங்க சார், டேக்ஸ் கிடையாது. வெரி குட், புரிஞ்சுட்டீங்க. செக்ஷன் 10 புரிஞ்சுட்டீங்க. நம்ம லீகல் பாருங்களாம், செக்ஷன் 10 பத்தி கேட்டா நீங்க உங்க பிரான்ச்சுக்கே நீங்க கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி. கண்டிப்பா சார், எடுத்துடலாம் சார், எடுத்துடலாம். சோ 2 கேப் இருக்கு இதுல. கேபிட்டல் சம்மர்ஷூட், இப்ப செக்ஷன் 10 பெனிஃபிட் பாக்குறது 2 விஷயங்கள் இருக்கு. கேபிட்டல் சம்மர்ஷூட் 10%க்கு மேல போக கூடாது.
தட் மீன்ஸ் 30 லட்சம்னா பிரீமியம் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. கரெக்டா? வித்தவுட் ஜிஎஸ்டி, வித்தவுட் ரைடர் அண்ட் ஆல். ரைட்டா? ஓகே சார். இப்ப இன்னொரு கேப் என்னன்னா 30 லட்சம்னா 1.25 டைம்ஸ் எவ்வளவு வரும்? 37 லட்சத்து வருமா வராதா? வரும் சார், வரும். 1.25 டைம் தானே இதுக்கு, இல்லையா? உண்டா இல்லையா? ஆமா சார். 37 ஆமா சார், லட்சத்து உண்டு. 50,000 ரூபா. அப்ப ஆமாங்க சார். 3,75,000 வரைக்கும் பிரீமியம் போலாம். புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்டு Yes, sir. கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். நான் 30 லட்ச ரூபா சொல்ல நீங்க என்ன பிடிச்சிருக்கணும் சார். 30 லட்ச ரூபா கிடையாது சார் அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும், நம்ம சுரேஷன் சார் கேட்ட மாதிரி. எனிவே, ஸோ இப்படிதான் நம்ம இன்டராக்டிவா இருக்கணுங்கிறதுனால சொல்ல வந்தேன். ஓகே, இதுதான் கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். இங்க டெத் பெனிஃபிட் என்ன தருகிறோம் என்று அஷூரன்ஸ் கொடுக்கிறார்களோ அதுதான் கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். ஒன் மோர் பாயிண்ட் ஹியர், இந்த 25 லட்சமும் சேர்த்துப்பாங்க. அப்போ இந்த 25 லட்சம் டேர்ம் ரைடர் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 37,50,000 பிளஸ் 25 லட்சத்தை சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? எவ்வளவு வருது பாப்போமா? 62,50,000 ரூபா. அப்போ 6,25,000 வரைக்கும் பிரீமியம் போலாம். கரெக்டா இல்லையா? ஆனா எஸ் சார், கரெக்ட். ஆனா Correct. கேப் செக்ஷன் 10க்கு என்ன? 5 லட்சம் ரூபா. புரிஞ்சுதா? ஆமா சார். எஸ் சார். அதுக்கு வேண்டி நீங்க, அதனால தான் நான் அப்படி சொல்றேன். இந்த டேர்ம் ரைடர் எங்க பெனிஃபிட் ஆகும்னா ஜீவன் உற்சவுக்கு பெனிஃபிட் ஆகும். கரெக்ட். ஜீவன் உற்சவுக்கு கேப் இருந்தா பெனிஃபிட் ஆகும். நான் கூட கிளாஸ்ல செக்ஷன் 10 கிளாஸ்ல காமிச்சேன் உங்களுக்கு. ஆமா சார், கரெக்ட். மேட்சிங் பிரீமியத்துக்கு நீங்க டேர்ம் ரைடர் கொடுத்துட்டீங்கன்னா அது பெனிஃபிட் ஆகும். இங்க பெனிஃபிட் ஆகாது டேர்ம் ரைடர். ஆனாலும் டேர்ம் ரைடர் கொடுக்கறது நல்லது, அவ்வளவுதான். வேண்டாம்னா வேண்டாங்கிறது வேறு விஷயம். ஆனா செக்ஷன் 10 பெனிஃபிட் அடிபடாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட பொறுப்பு. ரைட் சார். இப்ப மணி பேக்க சொல்லிட்டீங்க. பீமா ஸ்ரீ என்ன சார் சொல்றீங்க? அடுத்த காலம் பாருங்க, இதை விட்டுருங்க. பீமா ஸ்ரீ இப்ப இந்த 2வது காலம் மாத்திரம் பாருங்க, சரியா? உங்களோட கன்வீனியன்ஸுக்கு நான் கலரை மாத்திடுறேன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த கலர் ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ப்ளூ கலரா போட்டிருக்கேன்னா வேண்டாம், மஞ்சளாவே போடலாம். இப்போ பீமா ஸ்ரீக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரீமியம் இதுலயே டிஃபரன்ஸ் இருக்கா? மணி பேக்குக்கும் அதுக்கும் 2,19,006 ரூபா தான். எவ்வளவு டிஃபரன்ஸு? 21,306 ரூபா. ஒண்ணுமில்ல, இப்படிக்கு எக்ஸ்ட்ரா 1 வருஷம் கட்டுறாரு. அப்படி இருந்துமே பீமாஸ்ரீ பிரீமியம் கம்மிங்கிறத நான் சொல்ல வரேன். அகைன், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் 1 லட்சத்து 1 ரூபா 1 ரூபா 20 பைசா, இங்க 1 ரூபா 50 பைசா தான். இதுலயும் 150 ரூபா சேவிங்ஸ் இருக்கு. அதுக்கு வேணும் என்ன சார் சொல்றீங்க, மணி பேக் கொடுக்க கூடாது சொல்றீங்களா? அப்படி கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் ஃபார் மை ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளவுதான். இது எப்படி அரைவ் பண்ணிருக்காங்க, எது பெனிஃபிட் பாலிசி ஹோல்டருக்கு. ஆஸ் அன் இன்வெஸ்டர் நானா இருந்தாலும் நான் இப்படிதான் பார்ப்பேன். நம்ம இதை எடுத்து சொல்ல தெரியணும். இப்போ டேர்ம் ரைடர் பிரீமியம் பாருங்க, அதுலயும் 582 ரூபா சேவிங். அகைன் ஜிஎஸ்டி கிராஸ் பிரீமியம் அங்க பார்த்த மாதிரியே தான். ஜிஎஸ்டி கிராஸ் பிரீமியம் என்னது? எதெல்லாம் சேர்த்துக்கணும்? இந்த 2,19,006 ரூபா, 3,450 ரூபா, 14,500 ரூபா, இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா ஜிஎஸ்டி கிராஸ் பிரீமியம். இதுல ஜிஎஸ்டி 4.5% பாத்தீங்கன்னா தெரியும். 4.5%. ஓகே, அப்போ இங்கேயும் சேவிங்ஸ். ரைட்டா? ஜிஎஸ்டிலையும் சேவிங்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி பிரீமியம் கம்மியானா ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ் ஆயிடும் இல்லையா? ஸோ கிராஸ் பிரீமியம் எவ்வளவு? இங்க 2,70,198 ரூபா, இங்க 2,47,162 ரூபா. ஃபார் த சேம் சம் அஷ்யூர்டு, ஃபார் தி சேம் டேர்ம் ரைடர், ஃபார் த சேம் ஏடிடிபி ரைடர். இப்ப எது பெஸ்ட்? கேட்டுக்கோங்க, நீங்களே பாருங்க. இப்ப எது பெஸ்ட்? சேம் டேர்ம் ரைடர் கொடுத்துருக்கேன்,
சேம் ஏடிடிபி ரைடர் கொடுத்துருக்கேன். இப்போ எது பெஸ்ட்டு? இங்கே இம்பிட்டுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வேற கட்டணும் பீமாஸ்ரீல. அப்படி இருந்துமே எல்லாரும் பீமாஸ்ரீ பிரீமியம் ஜாஸ்தி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. வேற இட் இஸ் நாட் சோ. 98,377 ரூபா சேவிங்ஸ் இருக்கு. எஸ் சார். அப்போ பேஸ் பிரீமியம் பாருங்க, டோட்டல் பிரீமியம் பெய்டு இங்க எவ்வளவு, இங்க எவ்வளவு, ஓவரால் சேவிங்ஸ் எவ்வளவு, ஜிஎஸ்டி இல்லாம 95,341 ரூபா. இம்புட்டுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கட்டுறாரு பீமாஸ்ரீல. பெனிஃபிட்ஸ் ரிமைன் சேம் இன்டாக்ட். எதாவது மாத்திருக்கேனா? எதுவுமே மாத்தல. அதே பெனிஃபிட் எல்லாத்துமே கொடுத்துருக்கேன். ரைடர் ஆட்டம், சம்மர்ஷூட் ஆட்டம் எல்லாமே. இங்கேயும் இதே 1.25 தான். கரெக்டா? பீமாஸ்ரீக்கு 1.25 தானே, 37,50,000 ரூபா தானே. அப்போ பிரீமியம் எவ்வளவு போலாம்? 3,75,000 வரைக்கும் போலாமா வேண்டாமா? போலாம் சார். இப்போ பிரீமியம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க? ஒய் ஐ எம் சேயிங் பிரீமியம் இன்க்ரீஸ் எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதனால சொல்ல வரேன். கமிஷனும் கூட சார், கமிஷனும் கூட. பிரீமியம் இல்லை அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். புரிஞ்சுதா? நம்ம இதை வந்து அனலைஸ் பண்ணாமே நம்ம சும்மா சொல்லக்கூடாது. கரெக்டா? இப்ப பெனிஃபிட் கமிஷனும் கூட, கமிஷனும் கூட. சார் மியூட் பண்ணுங்க சுரேசன் சார். சோ இப்ப பெனிஃபிட் பார்க்கலாம் பீமாஸ்ரீல. ஏன்னா இது வந்து 20 வருஷங்கிறதுனால 16-18 கரெக்டா? 45% 45%, 13,50,000 ரூபா. கரெக்டா? பேலன்ஸ் 3 லட்சம் ரூபாய் இருக்கு, அது கொடுத்தாச்சு. அப்ப இங்க டோட்டல் என்ன? இந்த G37 எங்க இருக்கு? இந்த இருக்கு. G37 to G39 டோட்டலா எவ்வளவு? 40,35,000. இங்க எவ்வளவு? 34 லட்சத்து 5,55,000 ரூபாய் டிஃபரன்ஸ். இப்ப பாலிசி ஹோல்டருக்கு எது பெனிஃபிட்? பீமாஸ்ரீ பெனிஃபிட்டா மணி பேக் பெனிஃபிட்டா நீங்களே யோசனை பண்ணி சொல்லிக்கோங்க. எல்லாம் இதே தான். ரைடர் பெனிஃபிட் எல்லாமே இதாங்க கொடுத்துருக்கேன். இப்போ சம்மர்ஷூடு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாம் சேர்த்து இங்க பாத்தீங்கன்னா 52,80,000 ரூபாய். இங்க எவ்வளவு? 67,35,000 ரூபாய். பிரீமியமும் கம்மி, பெனிஃபிட்டும் ஜாஸ்தி. வேற அவருக்கு எவ்வளவு வருது? 14,55,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. வித் லெஸ்ஸர் பிரீமியம் ஃபார் த சேம் டேர்ம் இன்க்ளூடிங் 1 இயர் பிபிடி ஜாஸ்தியா இருந்து சேம் டெத் பெனிஃபிட்டோட சேம் ரைடர் பெனிஃபிட்டோட 14,55,000 ரூபாய் when he has saved the premium of 95,341 during the overall PPT term. புரிஞ்சுதா? இப்போ இது செக்ஷன் 10 பெனிஃபிட் வருமா வராதா? டாக்ஸபிளா டாக்ஸ் ஃப்ரீயா? செக்ஷன் 10 எல்லாமே அப்ளை ஆகும் சார், எந்த டாக்ஸும் வராதுங்க சார். அப்சல்யூட்லி கரெக்ட். புரிஞ்சுதா இந்த சார்ட் எல்லாருக்கும்? புரிஞ்சுது சார். ரைட். இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுனால தான் நான் இந்த எக்ஸல்ல போட்டு காமிச்சேன். இதை வந்து பிபிடியில் போட்டு காமிச்சா ஸ்கிரீன்ஷாட்டாக தான் போட முடியும், நல்லா இருக்காது. அதனால தான் எக்ஸல்ல காமிச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை பீமாஸ்ரீயை பற்றி கிளாஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷன்ஸ், ஏதாவது குறைகள், நான் ஏதாவது பாயிண்ட் விட்டு போயிருந்ததா அதை சொல்லலாம். பீப்புள் லைக் கன்னிகுமார் சார், யுவர் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம், இன்க்ளூடிங் அதர்ஸ். நம்ம இன்னும் ஒரு 10-12 நிமிஷம் பேசலாம், டைம் இருக்கு, அவசரம் இல்லை. 1 by 1 வாய்ப்பு கொடுங்க சுரேசன் சார். ஓகே சார். கண்டிப்பா சார். சார் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். மாலை வணக்கம். சொல்லுங்க சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அவர் எங்கேயோ வெளியில இருக்காரு, இருந்தாலும் நம்ம கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு யாரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கார். லீ குரூப் சார்பாக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சொல்லுங்க சார், என்னோட கிளாஸ் எப்படி இருந்தது? ஏதாவது பாயிண்ட் விட்டு போச்சா என்ன ஏது? அந்த ஆக்ஷன் பெனிஃபிட் சொன்னீங்கல்ல சார்? ஆமா. ஆக்ஷன் பெனிஃபிட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏடிடிபி வாங்கியிருந்தார், 120 months வாங்கியிருந்தாருன்னா, இன்கேஸ் ஆஃப் டெத்துனா அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை வந்து கிளைமோட சேர்த்து செட்டில் பண்ணுவாங்க. கரெக்ட்
கரெக்ட். எஸ். அதாவது சார் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரியும் 120 மாசமா கொடுப்பாங்க. ஏடிடிபி ஆகி நான் அந்த 4 அவுட் ஆஃப் 6 கேசஸ் இருக்கு இல்லையா, என்ன டிசபிலிட்டி, அந்த 4 ப்ரூவ் ஆயிடுத்துன்னா ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் வில் பி வெய்வ்டு. அதில் டவுட்டே கிடையாது. கரெக்டா? ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் வில் பி வெய்வ்டு. அப்போ அது வாங்கிட்டே இருக்கிறப்ப இறந்து போயிட்டா கிளைம் அமௌண்ட் ஆயிரும். அந்த கிளைம் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அந்த சம்மர்ஷூடு கிளைம் அமௌண்ட் பேலன்ஸ், அதாவது இந்த கொடுத்ததை கழிச்சுண்டு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் பேசிக் சம்மர்ஷூடு, அக்ரூடு போனஸஸ், வாட் எவர் இட் இஸ், தட் வில் பி கிவன். கரெக்டா? கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? கரெக்ட் தான் சார். ஸோ அந்த இதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதையும் சொல்ல தெரியணும். அதாவது நான் இங்க பிடபிள்யூபி இறந்து விட்டால் அப்படிங்கிற லாஜிக்ல அவருக்கு சொன்னேன். அதுக்கு எப்படி சேவிங்ஸ் இருக்கு, ஆனா 25 வயசோட முடிந்து விடுங்கிற பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு நான் சொன்னேன். சார் ஏடிடிபி பாயிண்டையும் ஆட் பண்றாரு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏடிடிபி வேற, ஏபி வேற. ஏடிடிபி எப்ப அப்ளை ஆகும்னா உயிரோடு இருந்தா தான். இயலாமை இருக்கலாம், உயிரோடு இருக்கணும். ஏடிடிபி ஏபி இறந்து போயிட்டால் ரெண்டுமே அப்ளை ஆகும். நிறைய பேர் அது புரிஞ்சுக்காம ஏபியை டிக் பண்ணிடுறாங்க சார். அது என்ன பிரயோஜனம்? 50 பைசா கொடுத்து இப்போ மனுஷனோட லைஃப் யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எப்போதுமே ஏடிடிபி கொடுக்கறதுல ₹1 20 பைசா நான் காமிச்சேன் மணி பேக் பிளான்ல. இதுல ₹1 15 பைசா காமிச்சேன் பீமாஸ்ரீல. என்ன பெரிய விஷயம்? நம்ம அதுக்கு போய் நம்ம ஒரு கஞ்ச பிசினாரி நம்ம அதை பேசவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிக் அடிச்சிடணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன். எனிவே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். ஓகே, தேங்க்யூ சார். ஓவராலா எப்படி இருந்தது என்னோட கிளாஸ்? குட் ஈவினிங் சார். யுவராஜ் ஃப்ரம் பூந்தமல்லி பிரான்ச். கன்னிகுமார் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். கன்னிகுமார் சார் முடிச்சுட்டோம் சார். இப்போ ஒன் செகண்ட் இருந்த ஒன் செகண்ட். கன்னிகுமார் சார் முடிச்சிட்டீங்களா சார்? முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, சொல்லுங்க சார். 1 by 1 இது பண்ணுங்க சார். சுரேஷன் சார், இப்போ பிடபிள்யூபி அப்ளை பண்ணாக்கா ப்ரொபோசர் ஏஜ் இப்போ மேக்ஸிமம் எத்தனை ஏஜ்? 55. 55 ஏஜ் இருக்கலாம். பட் இது ஹை பிரீமியம் இருந்தாக்கா நமக்கு மெடிக்கல் போனோம்ல. மெடிக்கல் நான் மெடிக்கல்ங்கிறது அது அண்டர் ரைட்டிங். அது எப்படினாலும் பண்ணித்தான் ஆகணும். வயசு 50க்கு மேல எத்தனை ஏஜ் இருக்குங்க? எத்தனை ஏஜ் வரைக்கும் மெடிக்கல் போகாம இருக்கலாம் சார்? 50 வயசு வரைக்கும். அப்படி எத்தனை ஏஜ்னு இல்ல, சம்ம எஸ்யூசியை பொறுத்து இருக்கு. அவர் எங்க வேலை பாக்குறாரு, அவர் நான் மெடிக்கல்ல வராரா, ப்ரிஃபர்டுல வராரா, ஸ்பெஷல் நான் மெடிக்கல் வராரா, அந்த கண்டிஷன்லாம் பார்த்துட்டு அந்த எஸ்சிசிக்குள்ள லிமிட்டுக்குள்ள வந்தா தான். இல்ல வீடியோ மெடிக்கல் வரணும்னா வீடியோ மெடிக்கல் வரும். இந்த ரெண்டுலயுமே வரலன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவருக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். மெடிக்கலுக்காக பயந்துட்டு பிரீமியம் வேர் பெனிஃபிட்லாம் கொடுக்காம இருக்கக்கூடாது. கரெக்ட். ஆமா. ஸோ அவர் நான் மெடிக்கல்ல வந்தா ஓகே, வரலன்னா மெடிக்கல் பண்ணி கொடுக்கணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் காஸ்ட் பிடபிள்யூக்கு மாத்திரம் அவங்க தான் பேர் பண்ணணும். நம்ம பிடபிள்யூ கிளாஸ்லயே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? புரிஞ்சா சார்? உங்க கேள்வி ஆன்சர் பண்ணிட்டேனா? கரெக்டா? கரெக்ட் சார். அடுத்தது சார். சார், சோமநாதன் பேசுறேன் சார், பெங்களூர்ல இருந்து. வணக்கம். சொல்லுங்க சார். நீங்க கிளாஸ் ரொம்ப சூப்பரா நடத்திட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். எல்லாமே கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப அருமை சார். அப்புறம் அந்த ஏடிபிபின்றது நாங்க டிஃபால்ட்டாவே கொடுத்துட்றேன் சார் எல்லாருக்கும். ஏன்னா அது கஸ்டமருக்கு நான் கேட்கறதே கிடையாது. ஏன்னா ஏடிபி கொடுக்கணுமா அதெல்லாம் கேட்டா அதுக்கு திருப்பியும் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அதனால ஏடிடிபி நான் டிஃபால்ட்டாவே கொடுத்துறேன் சார். இவ்வளவுதான் பிரீமியம் சொல்லிடுறேன், இன்க்ளூட் ஏடிடிபி சேர்த்து. அது ரொம்ப நல்லது சார். அதுக்கு தான் சொல்லுவேன். எல்லாருமே ஏடிடிபி இல்லாம பாலிசி கொடுக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, புது ஏஜென்சி சொல்றேன், பாலிசி ஹோல்டர் 18 வயசுக்கு மைனர் குழந்தைகளுக்கு ஏடிடிபி கொடுக்க முடியாது, ஏபியும் கொடுக்க முடியாது. 18 வயசு மேஜர் ஆனா தான் கொடுக்க முடியும். ப்ரொபோசர் எப்படி எனிவே 18 வயசு இருப்பாங்க, அவங்களுக்கு இமீடியட்டாவே கொடுத்துடலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஆனா ஆட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. 2 வருஷம் பிபிடி கேப் இருக்கணும், அவ்வளவுதான். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். ஜெயபிரகாஷ் சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். நாங்க என்னன்னா முதல்ல இருந்தேங்க சார், கண்மூடித்தனமா ஒரு பெரிய பாலிசினா இவ்வளவு பிரீமியம் இருக்கும், பீமா சரி ஹெவி பிரீமியம் அப்படிங்கிற யோசனை இல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் சார். இப்ப நீங்க சார்ட் கொடுத்த விட்டு தான் அதனுடைய விளக்கமே தெரியுது. பார்ட்டிக்கு எவ்வளவு ஃபேவரபிளா இருக்குங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார்.
ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ நீங்களே போட்டு தேங்க்யூ சார். பார்க்கலாம். ஆப்பில் போட்டு பார்த்து நீங்களே பேப்பர்ல எழுதி பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. நம்ம இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரீமியம் ஒவ்வொரு பாலிசியும் நம்ம இப்படி பண்ணணும். பண்ணினா தான் நமக்கு ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆகணும் பிஃபோர் டாக்கிங் டு த பாலிசி ஹோல்டர் இல்லையா? அதனால நம்ம ஒரு பாலிசி எடுத்தா நமக்கு எது பெனிஃபிட் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதுக்கு மேலேயும் அவர் வந்து இதுதான் வேணும்னு சொன்னா தட் இஸ் டிஃபரெண்ட். நம்ம இந்த மாதிரி பாலிசி ஹோல்டரோட விருப்பத்தை தடையில நிற்கக்கூடாது. ஆனால் அவர் கேட்பாருப்பா பிட்வீன் டூ எதுப்பா பெஸ்ட்னு நம்மள்ட்ட கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும். அதுக்கு தான் அந்த சார்ட். எனிவே தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது சார். சார் வணக்கம், அங்கராஜ் பேசுறேன். அங்குராஜ் சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன கன்க்ளூஷன். கிளாஸ் எப்பவும் போல சூப்பரா இருந்தது. நான் கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷம் வண்டியில வந்து அப்புறம் வந்து வீட்டுல உட்காந்து அட்டன் பண்ணிட்டேன். நான் நிறைய யூடியூப்ல அப்லோட் விஷயங்கள் பண்ணிடுவேன். நாளைக்கு பார்க்கலாம். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா சார். இல்ல நான் பார்த்துட்டு வந்தேன், கேட்டே தான் வந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7:35 வந்துட்டேன். சார் ஒரு சின்ன கன்க்ளூஷன். இந்த பாலிசியில நான் ஒரு யோசனை பண்ணியிருந்தேன், அது சரியான்னு தெரியல. இப்ப எக்ஸாம்பிளா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 1 crore பிளான் நம்ம கிட்ட எடுக்கிறான்னு வைங்க சார். நீங்க எந்த பிளான்ல போனாலும் டேர்ம் அதிகமா போடணும். ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி போட்டோம்னா தான் இந்த செக்ஷன் 1010D அடி ஆகாது. பட் கேரண்டி அடிஷன் பிளான் ஏதாவது வேணும், பீமா ஜோதி உற்சவ் எடுத்தாருன்னா செக்ஷன் 1010Dக்குள்ள வந்துடும். ஏன்னா அது பிபிடி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இது 28 வருஷம் எடுத்தாருன்னா ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு செக்ஷன் 1010D அடியாகிறது இல்ல. பிரீமியம் 5 lakhs குள்ள வருது. அப்சல்யூட்லி. இது ஒரு நான் கஸ்டமர் அதனால தான் பார்த்தேன். உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் எனக்கும் இருந்தது. அதனால தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் நான் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அதை எக்ஸல்ல போட்டு, நீங்க நம்புவீங்களோ நம்பலையோ, இன்னைக்கு ஃபுல்லா இதை தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். கண்டிப்பா சார், அது நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இல்ல அப்படி இல்ல. அதாவது நமக்கு நம்ம ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆனோம். அது கரெக்டானு பார்க்கணும். அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் இதே 720 பிளான் மோசம் நான் சொல்ல வரல. கண்டிப்பா சார். எது பெஸ்ட் நம்ம பாக்குறோம் இல்ல சார்? ஒரு கடைக்கு போறோம், ஜுவல்லரி ஷாப்புக்கு போறோம். இந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போகணுமா, அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போகணுமா, இந்த நகை வாங்கணுமா, அந்த நகை வாங்கணுமா, எவ்வளவோ பாக்குறோமா இல்லையா? அதாவது ரேட்டும் கம்மியா இருக்கணும், அதே பெனிஃபிட் அதை விட அதிகமா வரும் தானே எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல 720 மோசம் நான் சொல்ல வரல. கம்பேர்ட் டு 720, 748 இட் பெஸ்ட். ஆனா கஸ்டமர் சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரன்ஸ். அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஆனா நமக்கு சொல்ல தெரியணும். தேங்க்யூ ஸோ மச். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். அகைன் யுவராஜ் ஸ்பீக்கிங். சார் சார் இப்போ இந்த எக்ஸல்ல நீங்க எப்படி சார் இது காப்பி பண்ணி போடுறீங்க? அதை இந்த இது எக்ஸல்ல காப்பிலாம் பண்ணலையா? ஆக்சுவல் எக்ஸல் அவ்வளவுதான். எக்ஸல் அதை விட ஃபார்முலா தாங்க சார். பிளஸ் இன்டூ மார்க். அது என்ன இல்ல அது இல்லை சார். அது இந்த டேட்டா அந்த இப்போ நம்ம கால்குலேட் பண்ண பிறகு அதை எப்படி காப்பி பண்ணி போடுறீங்க? நான் மேனுவலா கிளீன் பண்ண பிரீமியத்தை கால்குலேட் பண்ணிடுவோம் சார். அப்புறம் அதுல போட்டுட்டு நம்ம டோட்டல் போட்டு பெருக்கி கிறுக்கி வகுத்து அந்த மாதிரி ஃபார்முலா போடுறோம். அவ்வளவுதான் எக்ஸல்ல. ஆப்ல இருந்து அப்படியே காப்பி கேக்குறீங்க? ஆமா சார். ஆப்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி போடுறீங்களான்னு கேக்குறேன் சார். ஆப்பை பார்த்துப்பேன். ஆப்ல பார்த்துட்டு 2-3 ஆப்பை கம்பேர் பண்ணிப்பேன் பிரீமியம் ரேட்டை. இன்னைக்கு கூட 2-3 ஆப்பை கம்பேர் பண்ணிட்டு தான் நான் போட்டேன். முன்னாடிலாம் நமக்கு டேப்லெட் பிரீமியம் இருந்தது. இப்ப நமக்கு டேப்லெட் பிரீமியம் கொடுக்கறது இல்லை எல்ஐசியில. ஆனா ஆப்பை தான் நம்பி இருக்கோம் நம்ம. பட் 2-3 ஆப்பை பார்த்தா அதே தான் வருது. எல்ஐசி வெப்சைட்லயும் நம்ம பார்க்கலாம், பிரீமியம் கால்குலேட்டர் பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னாலும் வரும். சில இதுல ரைடர் வரமாட்டேங்குது. ஆப் தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்றோம். அதை பேஸ் பண்ணி அந்த ஆப்பை வச்சு நம்ம கேஸ் ஸ்டடி மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். உங்களே சூப்பர் சார். நாங்கள் முன்னாடி இந்த சார் சொன்ன மாதிரி பீமா ஸ்ரீல பிரீமியம் ஐஐன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தோம். கொடுக்குறதே இல்லை. இப்ப வந்திருக்கிற பீமாஸ்ரீ இப்ப கேட்டீங்கன்னா சூப்பர்லேட்டிவ். நீங்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் அது விற்கணும். ஏன்னா ஒரு பாலிசி வித்தாலே மினிமம் 10 lakhs. நமக்கு டிக்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10-15 பாலிசி பண்ணாலே எம்டிஆர்டி இஸ் வெரி மேட் ஈஸி என்ன கேட்டா. அது நம்ம பாலிசி விற்கக்கூடாது சொல்ல வரல. இந்த பாலிசி விற்கலாம் சார். 3 சார்ட் சொல்லியிருந்தீங்க, 2 சார்ட் தான் காமிச்சிங்க. இல்லையே 3 காமிச்சேனே சார். ஒன்னு வந்து பிடபிள்யூட காமிச்சேன். இன்னொன்னு 720, 748 கம்பேரிசன் காமிச்சேன். இன்னொன்னு செக்ஷன் 1010Dக்கு ஒன்று காமிச்சேனே. காமிக்க உங்களுக்கு இன்னொரு தரம். சார் ஓகே சார். இதெல்லாம் போட்டுருங்க சார். வாட்ஸ்அப்ல போட்டுருங்க சார். தெரியுறதா? இந்த செக்ஷன் 1010D காமிச்சீங்க. வாட்ஸ்அப்ல போட்டுருங்க சார். இது வந்து ஓகே. இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்த பிடிஎஃபா போடுறேன் நான். ஏன்னா போடுறேன். இது வந்து பிடபிள்யூபிக்கு காமிச்சேன். இது 2 பிளானுக்கு என்ன கம்பேரிசன் காமிச்சேன். இங்க செக்ஷன் 1010D பெனிஃபிட் இவ்வளவு இன்கம் டாக்ஸ் வருதுங்கிறது காமிச்சேன். கரெக்ட்டா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. லட்சுமி நரசிம்மன் சார் சொல்லுங்க. Thank you very much, sir. அன்மியூட் பண்ணிக்கோங்க லட்சுமி நரசிம்மன் சார். சார் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையான இருந்துச்சு கிளாஸ் இன்னைக்கு. தேங்க்யூ. அது இல்லாம 2 பிளானுக்குமே டிஃப்ரெண்ட் சூப்பரா
எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுனீங்க. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, இந்த பிளான் நம்ம எப்படி பிச் பண்ண சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும் சார் கஸ்டமர் கிட்ட, சார் என்ன HNI கிட்ட. கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எல்லாருக்குமே சம்பளம் ஜாஸ்தி சார். அதனால நான் மெடிக்கல் பண்றது ஸ்கோப் நிறைய இருக்கு. 45 வயசுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டா பீமாஸ்ரீ மாதிரி பாலிசி 10 லட்சம் மினிமம் டிக்கெட் சைஸ் போட்டிங்கன்னா நமக்கும் பிரீமியம் நிறைய வரும். அதனால நிறையவே கூட கொடுக்கலாம். நான் சார் சொன்ன மாதிரி மெடிக்கலுக்கு நம்ம பயப்படக்கூடாது, வீடியோ மெடிக்கல்லையே பண்ணலாம். பண்ணிட்டு என்ன டிவிஷன் ஆஃபீஸ் போகும், அது கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகும். ஒன்லி திங் இஸ் அந்த கேரண்டீட் அடிஷன் இருக்கிறதுனால அந்த பெனிஃபிட்டை காமிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைடர் எப்போதுமே தேவைன்னா ஏடிடிபி கண்டிப்பாக கொடுத்துடணும் பை டிஃபால்ட்டா. ரைட்டா? ஓகே சார், அதை கொடுத்துட்டு கம்ப்ளீட் சார். சரிங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுரேஷன் சார் சொல்லுங்க சார். வேற யாராவது பேசணுமா கேளுங்க, இல்லாட்டா முடிச்சுக்கலாம். சிவகுமார் சார் நன்றியோட சொல்லிடலாம். இல்ல சார் சிவகுமார் தேங்க ஒட்டப்ப தேங்க்ஸ் சொல்லலாமா? முத்துக்குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பாருங்க. முத்துக்குமார் யாரு? முத்துக்குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பாருங்க. சுரேசன், முத்துக்குமார் சார். முத்துக்குமார் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். முத்துக்குமார் சார். சார் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப டீட்டெயிலா இருந்தது. பீமாஸ்ரீ பத்தி டீட்டெயிலா சொன்னீங்க. அதே சமயத்துல மத்த ரைடர்ஸ் பத்தியும் நியூ ஏஜென்ட்ஸுக்காக உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி டோட்டல் கிளாஸா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா டீட்டெயிலா சொன்னீங்க. அப்புறம் பாலிசி வந்துருச்சுன்னா அதை காப்பாற்றணும் அப்படிங்கறது நீங்க சொல்ற பாயிண்ட் புரிஞ்சு சார். தங்கம் மாதிரி பாலிசி, தங்கம் மாதிரி, அது நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்பவும். எப்படியான அதுக்கு வந்து கிரேஸ் பீரியட் கட்டுறதுக்கோ அப்போஸ் முடியாட்டா அதை ரிபே பண்றதுக்கு அது விட்டுறாதீங்க. கிரேஸ் பீரியட் கட்டுறதுக்கு நீங்க அது ரெண்டு ட்ரிப் நீங்க 3 டைம்ஸ் சொன்னீங்க. அதை வித் இந்த கிரேஸ் பீரியட் கட்டி பெனிஃபிட்ஸ் அங்க கிடைக்கணும் உங்களுக்கு அப்படி சொன்னீங்க. கேஸ் ஸ்டடி 3மே டீட்டெயிலா நல்லா சொன்னீங்க சார். நம்ம வந்து ஒரு அப்ரஹென்ஷன்லயே ஒரு டவுட்ல போய் பீமாஸ்ரீ வேண்டாங்கிற மாதிரி நம்மளே ஒரு தாட் பெர்செப்ஷன் கொண்டு வராம அதை நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க கஸ்டமருக்கு சாரலாம், நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கனகராஜ் சார், சுரேஷன் சார் அட்மிட் பண்ணுங்க. கனகராஜ் சார். சார் சார் பண்ணலையே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு கனகராஜ். அபுல் சார். ஹலோ கனகராஜ் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் கிளாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இந்த பிடபிள்யூபி கொடுத்தா எந்த ஏஜ்னாலும் மெடிக்கல் பண்ணணும்ல சார்? இல்ல அப்படி இல்லையே சார். நான் மெடிக்கல்ல வந்தா கொடுக்கலாமே. அவங்க நான் மெடிக்கல்ல வந்தா அந்த கேட்டகரியில வந்தா கொடுக்கலாமே. மெடிக்கல் அந்த எஸ்யூசிக்குள்ள அந்த பிடபிள்யூபி எஸ்யூசின்னு ஒன்று நம்ம பாக்குறோம் இல்லையா, அது அதாவது ஃபர்ஸ்ட் பிரீமியம் டோட்டல் பிரீமியம் டு பி பெய்டு மைனஸ் ஃபர்ஸ்ட் பிரீமியம் பெய்டு, அதுதான் பிடபிள்யூக்கு உண்டான எஸ்யூசி. அதுல அந்த நான் மெடிக்கல் லிமிட்ல வந்துட்டுனா பண்ண வேண்டாம். நான் மெடிக்கல் எலிஜிபிளா இருக்கணும் அவர், ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் இல்ல நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல. அப்படி இல்லைன்னா மெடிக்கல் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆர்டினரி மெடிக்கல். ஓகே, புரிஞ்சது இல்லையா? நீங்க பிடபிள்யூபி கிளாஸ் ஒரு தடவை யூடியூப்ல பாருங்க, அதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே சார். சுரேஷன் சார் முடிச்சுக்கலாமா? வேற யாராவது? வேற யாரும் கேட்கறது இல்லை சார். ரேவதி முருகன் இருக்காங்களா? அப்ளை இது பண்ணாங்களா? ரேவதி முருகன். ரேவதி மேடம் உத்தரமே இல்ல, யாருமே கேட்ட மாதிரி தெரியல. சிவகுமார் சார் லைன்ல இருக்காரா? சிவகுமார் சார். சிவகுமார் சார் லைன்ல இருக்காரான்னு கிளம்பிட்டாரா? பாருங்க. ஒட்டப் தேங்க்ஸ். சோமநாத் சார் சொல்லுவோம். சொல்லுங்க சோமநாத் சார். சோமநாதன் சார். சார் இன்னையோட பயிற்சி வந்து திரு ராஜகோபாலன் சார் வந்து மிக அருமையா இந்த பீமாஸ்ரீயை பத்தி ரொம்ப தெளிவா 3 கேஸ் ஸ்டடி கொடுத்து
அது இல்லாம அது ரைடர்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணா எந்த மாதிரி எல்லாம் அது வந்து இதா உண்டு. பீமாஸ்ரீ நம்ம பிரீமியம் வந்து ஜாஸ்தி எப்படி விற்கிறதுன்னு சொன்னோம், அதை வந்து ஈஸியா விற்கலாம். அதனால நமக்கு நிறைய லாபங்கள் இருக்கு. நம்மளும் எம்டிஆர்டி ஆகலாம் அந்த பீமாஸ்ரீ விற்கிறதுனால. நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்களை அதுல நமக்கு தெரியப்படுத்தி விளக்கமா சொல்லியிருக்கார். இந்த லீடிங் குரூப்புக்கு நம்ம ராஜகோபால் அவர்களை மொத்தம் வந்த எல்லாரும் இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ. சந்தோஷம். இந்த பயிற்சி மிகவும் சிறப்பா இருந்தது. மேலும் மேலும் இந்த பயிற்சி இதே மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு ஆதரவு கொடுத்து இதை நம்ம நடத்தணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார். நம்மளோட சேனல்ல எல்லாம் அடிக்கடி பாருங்க. அதுக்கு டவுட் இருந்தால் அதை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இருந்தால் கேள்வி கேளுங்க. நம்ம சேனலை எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்ம கிளாஸையும் அட்டன் பண்ண சொல்லுங்க. நம்ம இப்போதைக்கு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துட்டு இருக்கோம். எப்பெல்லாம் டைம் இருக்கோ சனிக்கிழமை எடுப்போம், பார்ப்போம். உங்களோட ஆதரவு பொறுத்து இருக்கு. அதனால தான் ஐ இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி டு 500 ஆல்சோ. பட் ஸ்டில் people are not coming anyway, not a problem. ஏன்னா so many sessions are happening across various places. அங்கே போயிருப்பாங்க ஜனங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனிவே நமக்கு வர்றவங்க வந்தால் போகிறோம். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். Stay in touch. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ.